இந்த கியாசுதீன் துக்ளக் இருக்கார்ல, அவரு என்ன பண்றாருன்னா, பிரபுக்கள் வகுப்பினர் இருக்கார்ல, அவங்க கூட என்ன பண்றாரு, சமரச கொள்கையை பின்பற்றுறார். ஓகேங்களா? சமாதானம் சொல்லுவோம்ல. ஸோ நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அத செய்றேன் அப்படின்ற மாரி சமரச பண்பாடு அந்த வகுப்பினர்கிட்ட, யாராவது நோபல்ஸ் கிட்ட சமரச கொள்கையை பின்பற்றார். ஓகேங்களா? ஸோ இந்த கியாசுதீன் துக்ளக் வந்து ஒரு மகன் இருப்பார். ஓகேங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய பேர் வந்து ஜனாகானை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அவங்க மகன் மகன் பேர் என்ன ஜனாகான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இவங்க என்ன பண்றாருன்னா, இந்த கியாசுதீன் துக்ளக் மகன் வந்து ஜனாகான். நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஜனாகான். இந்த ஜனாகான வாராங்கல் அப்படின்ற பகுதிக்கு அனுப்புறாங்க. ஓகேங்களா? எதுக்கு? எதிர்த்து நீ போரிடு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா என்ன பண்றாரு, கியாசுதீன் துக்ளக்கு ஜனாகான வந்துட்டு வாராங்கல் பகுதிக்கு எதிர்த்து போரிட அனுப்புறாரு. ஓகேங்களா? ஸோ இப்படி அனுப்பும்போது என்ன ஆகுதுன்னா, ஜனாகன் வந்து வாராங்கலுக்கு போறாங்க. ஒரு அரசருடைய பிரதிநிதியா போறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல அந்த வாராங்கல் பகுதியில யார் ஆட்சி செய்றா? அப்ப ஆப்போனன்ட் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதாபருத்ரன் அவர்கள். ஓகேங்களா? ஸோ பிரதாபருத்ரன் வந்து என்ன பண்றாங்க, வெற்றி கொண்டு கொள்ளையடித்து எப்படி பிரதாபருத்ரன் வந்து தோத்துடுறாங்க. ஸோ இந்த ஜனார்த்தன் அப்படின்றவர் என்ன பண்றாருன்னா வந்துட்டு, நெறைய கொள்ளையடிச்சுக்கிறார். அந்த பகுதியில வாராங்கல் பகுதியை கொள்ளையடிச்சு என்ன பண்றாரு, திருப்பி வந்து ரொம்ப பெரிய செல்வத்தோட ஊருக்கு வந்துர்றார். ஊருக்கு திரும்பி வரார். ஓகேங்களா? இந்த ஜனார்க்கன் ஏன் திருப்பி திருப்பி சொல்றேன்னா, முக்கியமான பின்னாடி வந்து ரொம்ப பெரிய ஆளா இருப்பாரு. ஸோ அதனால தான் சொல்றேன். ஸோ என்ன பண்றாங்கன்னா, அந்த செல்வத்த எடுத்துட்டு வந்து கியாசுதீன் துக்ளக் வந்து குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாரு. டெல்லிக்கு பக்கத்துல இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துக்லதாபாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய நகரம் வந்து நிர்ணயிக்க வந்துட்டு ஒரு பிளான் பண்ணியிருப்பாரு. அதுக்கான அடிக்கல் நாட்டிருப்பார். ஓகேங்களா? யாரு? இந்த ஜனாகர். ஸோ ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு இந்த கியாசுதீன் துக்ளக் அப்படின்றவர் என்ன தெரிஞ்சுக்கணும், பிரபுக்கள வந்துட்டு அதாவது அதாவது கொள்கையை வந்து பின்பற்ற வச்சாரா? வைக்கலையா? அப்படின்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா, பிரபுக்கள எதிர்த்தவர்கள் யாரு? எதிர்க்காதவர்கள் யாரு? அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டா தெரிஞ்சுக்கணும். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, கியாசுதீன் துக்ளக் இருக்காரு பார்த்தீங்களா? அவருடைய மகன் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனாகான். இந்த ஜனாகான எங்க வந்து அவங்க அப்பா அனுப்புறாருன்னா, வாரங்கலுக்கு அனுப்புறாரு. வாரங்கல்ல யார் வந்து அரசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யாருன்னா பிரதாபருத்ரன். இந்த பிரதாபருத்ரனை வெற்றி கொண்டு ஜனாகான் என்ன பண்றாரு, டெல்லிக்கு பக்கத்துல வரும்போது என்ன பண்றாரு, அப்பா கிட்ட குடுத்துலாம்னு யோசிக்கிறார். இல்ல இல்ல வேண்டாம். டெல்லிக்கு பக்கத்துல வந்துட்டா நம்ம வந்து பெரிய நகரத்த உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு என்ன பண்றாரு, நகரத்துக்கான அடிக்கல் விடுறாரு. இந்த இடத்துல உங்களுக்கு கூற்று காரணம் கேட்பாங்க. ஓகேங்களா? யூஜிக்கா இருந்தாலும், பிஜிக்கா இருந்தாலும், செட்டுக்கா இருந்தாலும் ஒரே போர்ஷன் தான். கூற்று காரணம் கேட்பாங்க. எப்படின்னா, இந்த ஜனாகான் இருக்கார் பார்த்தியா? இந்த ஜனாகான் குடுத்துட்டு எப்படின்னா, இச்செல்வத்தை கொண்டு கியாசுதீன் துக்ளக் வந்துட்டு டெல்லிக்கு வந்து குடுக்க போனாரா? இல்ல வந்து அது பக்கத்துல டெல்லிக்கு அருகே வந்து துக்லதாபாத் அப்படின்ற ஒரு நகரத்த உருவாக்குனாரா? அப்படின்ற மாரி வந்து கூற்று காரணம் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்றாரு, துக்லதாபாத் உருவாக்குறாரு. இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகலாயர்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு அப்புறம் தான் முகலாயர்கள் வருவாங்க. ஸோ இந்த முகலாயர்கள் எல்லாத்துக்குமே இந்த ஷாஜகானாபாத் ஆகட்டும், ஸோ வந்து அவுரங்காபாத், ஸோ இந்த மாதிரி அவங்கவுங்க பேருக்கான ஒரு சிட்டி உருவாக்கியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னோடியே இப்படி தான் இருந்திருக்காங்க. துக்லதாபாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிட்டி வந்து உருவாக்குறாரு. கியாசுதீன் துக்ளக் என்ன பண்றாரு, டெல்லிக்கு அருகே துக்லதாபாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய நகரம் வந்து நிர்ணயம் செய்ய இது பண்றாரு. ஓகேங்களா? இந்த இடத்துல தான் ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். மேம் எனக்கு ஒரு டவுட். ஆ மேம் சிவகாரணி எனக்கு ஒரு டவுட். மேம் துக்லதாபாத் வந்து ஜனாகான் உருவாக்குனாங்களா இல்ல கியாசுதீன் துக்ளக் உருவாக்குனாங்களா? மேம் கியாசுதீன் துக்ளக் தான் மேம் உருவாக்குவாங்க. எடுத்துட்டு போய் கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் டெல்லியில வந்து உருவாக்குவார் ஆக்சுவலா. ஓகே. ஆனா அந்த நகரத்தை உருவாக்குனது வந்து கியாசுதீன் துக்ளக் தானே மேம்? கியாசுதீன் துக்ளக் தான் மேம் ஆக்சுவலா. ஃபர்ஸ்ட் எப்படி ஆகும்னா, எடுத்துட்டு போய் குடுக்கலாமா வேணாமான்னு ஒரு ஹெசிடேஷன்ல இருப்பாரு. ஸோ ஹெசிடேஷன்ல இருந்ததுக்கு நம்மளே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாரி இருப்பாரு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஓகே குடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருவாரு. அதுக்கப்புறம் கியாசுதீன் என்ன பண்ணுவாரு, டெல்லிக்கு பக்கத்துல துக்லதாபாத் அப்படின்ற விஷயத்த வந்து உருவாக்குவாரு. ஓகே மேம். ஓகே மேம். ஓகே. தேங்க்ஸ் மேம். ஓகே மேம். மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே மேம். ஓகே. இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, கியாசுதீன் துக்ளக் என்ன பண்றாருன்னா, துக்லதாபாத்த உருவாக்கிறார். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல அலாவுதீன் நம்ம வந்து இருக்கார் பார்த்தீங்களா? அலாவுதீன் எப்படி அவருடைய மாமனார வந்து வஞ்சகமா கொன்றாரோ, அதே மாரி ஜனாகான் இருக்கார் பார்த்தீங்களா? அவர் வந்து என்ன பண்றாருன்னா, அவருடைய தந்தையை கொன்னுறாரு. ஓகேங்களா? உங்களுக்கு ஸ்க்ரீன் விசிபிள் ஆகுதா? யாராவது ஒருத்தர் வந்துட்டு அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. ஸ்க்ரீன் மட்டும் விசிபிள் ஆகுதான்ட்டு. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. ஸ்க்ரீன் உங்களுக்கு விசிபிள் ஆகுதா? எஸ் மேம். ஓகே, ஓகே. வெரி குட் மேம். ஓகே. ஸோ வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலாவுதீன் வந்து எப்படி வந்து தன்னுடைய மாமனார வஞ்சகமா கொல்றாரோ, அதே மாரி என்ன பண்றாருன்னா, ஜனாகானும் அவருடைய தந்தையை வந்துட்டு ஆட்சிய வந்து நம்ம பொறுப்பேற்கணும் அப்படின்ற காரணத்துக்காக என்ன பண்றாரு, ஆட்சியை கைப்பற்றும் காரணத்துக்காக அவங்க அப்பாவ கொன்னுறார். ஓகேங்களா? ஸோ இங்க என்ன ஆகுதுன்னா, ஜனாகான் அப்படின்றவன ஏன் திருப்பி திருப்பி சொன்னேன்னா, லேட்டர் டேஸ்ல அவர் தான் வந்து முகமது பின் துக்ளக் அப்படின்ற பேர்ல ஆட்சி அரியணை ஏறக்கூடிய ஆள். ஓகேங்களா? ஸோ எந்த வருஷத்துல இந்த ஜனாகான் என்னும் முகமது பின் துக்ளக் வந்து அரியணை ஏறுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1325ல
அரியணை ஏறுவார். ஓகேங்களா? ஸோ இங்கே முக்கியமான 4 பாயிண்ட்ஸ் தான். 1, இந்த கியாசுதீன் துக்ளக் வந்து டெல்லிக்கு பக்கத்தில் வந்து துக்லகாபாத் அப்படின்ற விஷயத்தை வந்து உருவாக்குவார் நகரத்தை. ஓகேங்களா? ஸோ வந்து அதுக்கு அடிக்கல் நாட்டியிருப்பார். அதே போல் தன்னுடைய ஜனாக்கானுக்கும் மறுபெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது பின் துக்ளக் அவர்கள். ஓகேங்களா? ஸோ முகமது பின் துக்ளக் வந்து ஆட்சியில் ஏறும்போது ஜனாக்கான் அப்படின்ற பேரில் ஏறியிருக்க மாட்டார். ஆட்சி பேர் வந்து அவருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது பின் துக்ளக். எந்த வருஷத்தில் அரியணை ஏறுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1325களில் அரியணை ஏறுவார். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன். ஓகேங்களா? இது கியாசுதீன் யார், கியாசுதீனோட பையன் பேர் என்ன, எப்போ அரியணை ஏறுறாங்க, எப்படி கொல்லப்பட்டார் அப்படின்றது தான் கதை. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது பின் துக்ளக். ஓகேங்களா? ஸோ இந்த முகமது பின் துக்ளக் அப்படின்றவர் வந்து எவ்வளோ காலம் ஆட்சி பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1324லேருந்து, அவங்க அப்பா வந்து வெறும் 4 வருஷம் தான் ஆட்சி பண்ணுவார். 1320லேருந்து 1324 வரைக்கும். 1324லேருந்து 1351 வரைக்கும் முகமது பின் துக்ளக் தான் வந்து துக்ளக் வம்சத்தை ஆட்சி செய்வார். ஸோ ஸ்டான்லி லேன்புல் அப்படின்ற ஒரு எழுத்தாளர் இருப்பார், வரலாற்று அறிஞர் கூட சொல்லலாம். இந்த பாயிண்ட் புக்கில் இல்லை, எப்பயும் போல் எக்ஸ்ட்ரா சொல்கிறத எழுதி ஹிண்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டான்லி லேன்புல் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரையும் சரி ஹுமாயூன் பற்றியும் சரி நிறைய வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கோட்பாடுகள் பொறுத்த வரைக்கும், கோட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டான்லி லேன்புல் தான் வந்து சொல்லியிருப்பார் நிறைய விஷயத்த. ஹுமாயூனுக்கு எப்படி வந்து சொன்னார், அவர் வந்து அரசனைக்கு ஏறின வந்து அந்தளவுக்கு அவருக்கு அதிர்ஷ்டம் இல்லை, பேரில் மட்டும்தான் வந்து அவருக்கு வந்து அதிர்ஷ்டம் இருந்துச்சே தவிர உண்மையாகவே அவருக்கு அதிர்ஷ்டம் இல்லாமல் படிக்கட்டுலேருந்து தவறி விழுந்துட்டாரு அப்படின்ற பாயிண்ட்டை சொல்லியிருப்பார். இந்த பாயிண்ட்டை வேறு எப்படி சொல்லியிருப்பாருன்னா வந்து படிக்கட்டுலேருந்து தவறி விழுந்து வாழ்க்கை முழுவதுமே தவறி விழுந்து விட்டான் ஹுமாயூன் அப்படின்ற மாதிரி கோட்பாடை முடிச்சிருப்பார். அதே மாதிரி முகமது பின் துக்ளக் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்சி முகமது பின் துக்ளக் பண்ணுற ஆட்சி வந்துட்டு ரொம்ப அட்வான்ஸ்டாக வந்து பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து ரொம்ப பாசிட்டிவாக சொல்லியிருக்காரான்னு கேட்டால் இல்லை. என்ன மீன் பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் காலத்திற்கு ஒவ்வாத அரசர் அப்படின்ற மாதிரி மீன் பண்ணியிருப்பார். ஏன் அப்படின்னா முகமது பின் கொண்டு வர எல்லாமே டோக்கன் கரன்சி ஆகட்டும், இல்லை கேபிட்டல் மாற்றத்தாகட்டும், இது கொண்டு வர எல்லா விஷயமே அவர் வந்து நியூவாக வந்து ஒரு கிரியேச்சர்ஸ் பண்ணாலுமே இது மக்களுக்கு வந்து செட் ஆகலை. ஸோ மக்களுக்கும் அரசுக்கும் ஏற்காத ஒரு அரசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது பின் துக்ளக் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு வஞ்ச புகழ்ச்சி மேக்ஸிமம் ஸ்டான்லியோட எல்லாமே ரொம்ப கழுவி ஊற்றுற மாதிரி தான் வந்து எழுதியிருப்பாரு. இந்த கேள்விகள் நிறைய டிஎன்சிடி யூஜிஸில் இந்த டைப் ஆஃப் தான் கேட்பாங்க, நீங்களும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்கேஸ் பிஜியில் கூட ஒரு டைம் கேட்டிருக்காங்க ஸ்டான்லி லேன்புல் அப்படின்ற பேரில். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முகமது பின் துக்ளக் வந்து ரொம்ப வந்து வெல் எஜுகேட்டட். ஓகேங்களா? ஸோ வந்து ரொம்ப வந்து வெல் எஜுகேட்டட், நல்லா படிச்சிருப்பாரு, நல்ல குணம் கொண்டவராகவும் இருப்பார், ரொம்ப திறமை வாய்ந்தவராகவும் இருப்பார். ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் வந்துட்டு தாண்டி வந்து இன்னொரு ஃபீச்சர் என்ன அவரை பார்த்தீங்கன்னா ரொம்ப இரக்க குணம் கொண்டவராகவும் இருப்பார். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரா புக்ஸ்லேருந்து இருக்கிறது தான். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அவருடைய கூற்றில் மேபி கேட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லிக்கு ரொம்ப பக்கத்தில் மீரத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கும். ஓகேங்களா? அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அணிவகுப்பு வகுக்கிறாங்க. எதுக்காக அணிவகுப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மங்கோலியர் இருக்காங்க பார்த்தீங்களா, மங்கோலியர் வந்துட்டு அச்சுறுத்தல் கொடுத்துட்டே இருப்பாங்க. அங்கே எப்படி அலாவுதீன் கில்ஜிக்கு 1308களில் அந்த மாதிரி அச்சுறுத்தல் கொடுத்தாங்க, 1298லலாம் எப்படி சண்டை வந்துச்சோ இங்கேயும் அதே போல் சின்ன சின்ன அச்சுறுத்தல்கள் கொண்டே இருக்கும். அதனால் டெல்லிக்கு பக்கத்தில் மீரத் அப்படின்ற இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மங்கோலியர்களை அடக்கிறதுக்காக ஒரு படையை வந்து உருவாக்கியிருப்பார் முகமது பின் துக்ளக் அவர்கள். ஓகேங்களா? ஸோ வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இந்த படை எல்லாமே உருவாக்குனாலும் சின்ன சின்ன பிரச்சனை அந்த படையில் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள செலவு செஞ்சு அவங்கள என்ன பண்ணணும், போருக்கு முன்னாடி தயார் பண்ணுறாரு. அப்போ செலவு பண்ணி அவங்கள வந்து அவங்க சாப்பாடாகட்டும், அவங்களோட ஆக்சசரிஸ் என்னவாகட்டும், அதுக்கு இவங்க தான் ட்ரெஷரிஸ்லேருந்து கருவில் வந்து காசு எடுக்கணும். ஸோ அங்கே என்ன ஆகும், கஜனா பாதி காலியாகும். ஏன்னா வந்து மங்கோலியர்களுடைய படை எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு பெருசாக இருக்கும். ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டே சொல்லிப்பேன், அவ்வளோ பிரம்மாண்டம் பெருசாக ரொம்ப ஆக்ரோஷமாக இருப்பாங்க. அவங்கள தடுக்கணும்னா ஒன்று புத்திசாலித்தனம், டிப்ளமேட்டிக் ராஜதந்திரத்தனம் வேணும், இல்லைனா வந்து படையை வந்து எதிர்த்து வச்சிருக்கணும். ஸோ என்னதான் திறமையாக வந்து படையெல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சாலுமே இது கஜானா காலி ஆகிட்டே இருக்குது. போர் வருதோ இல்லையோ, ஆனால் வந்துட்டு மிலிட்ரிக்கு வந்து செலவு பண்ணிகிட்டே இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு தப்பு இதான். ஓகேங்களா? அவர் பண்ணுற ஃபஸ்ட்டு தப்பு இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், தலைநகரம் மாற்றம். ஓகேங்களா? இங்கே ஒரு மேப் கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன், இந்த புக்கில் எத்திக்ஸ்லேன்னு தெரில. ஓகே, இது ரொம்ப இதுவாக கொடுத்துருக்காங்க. வெயிட் பண்ணுங்கள், someone want to join. ஓகே, ரொம்ப வந்துட்டு சின்னதாக கொடுத்துருக்காங்க. மேப் வந்து நிறைய விஷயம் கொடுக்கல, பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஏன் அப்படின்றது. ஓகே, இங்கே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைநகரத்தை மாற்றுறாங்க. இந்த தலைநகரம் மாற்றுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியில் இருக்கக்கூடிய அவர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியிலேருந்து தென்னிந்தியா வரைக்குமே வந்துட்டு
அவருடைய ஆட்சிகள் வந்து நீடிச்சிருக்கும் ஓகேங்களா. எங்க டெல்லியிலேருந்து தென்னிந்தியா வரைக்கும் ஆட்சிகள் நீடிச்சிருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுனா, இவர் வந்து சும்மா வந்து தலைநகரத்தை மாற்றிக்கிட்டே இருப்பார் ஓகேங்களா. இங்கே டு இங்கே தௌலதாபாத்னா தேவகிரின்னு சொல்லுவோம். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிட்டே இருப்பார். ஸோ மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாரோ கூட்டு போயிட்டே இருப்பார். நான் வந்து இங்கே அரசனே நான் இங்கே இருக்கேன், நீ என்ன வந்துட்டு மக்கள் நான் அரசன் இங்கே இல்லாத இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு தலைநகரத்தை தௌலதாபாத்துக்கு மாற்றுவார். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுனா அங்கே கூட்டு போவார். திருப்பி என்ன பண்ணுவார், இல்லை செட் ஆகலன்னு சொல்லிட்டு திருப்பி தௌலதாபாத்லேருந்து மாற்றுவார். ஸோ இதனாலே மக்கள் வந்து பாதி பேர் வந்து நடைப்பயணம் போவாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல இறந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அவர் பண்ண செகண்ட் பெரிய பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் ஓகேங்களா. ஸோ இந்த மகாராஷ்டிராவில் தேவகிரி அப்படின்னு ஒரு இருக்கும். அதுக்கு தான் என்ன பண்ணுறாரு, மறுபெயர் வந்து சூட்டுறாரு. அந்த தேவகிரிக்கு மறுபெயர் சூட்டியவர் யாருன்னு கேட்டால் கொஷினில் முகமது பின் துக்ளக் அவர்கள் தான். இந்த தேவகிரி வந்துட்டு மறுபெயர் சூட்டி என்ன வைக்கிறாருன்னா தௌலதாபாத் அப்படின்னு சொல்லிட்டு தான் வைக்கிறார் ஓகேங்களா. இந்த தௌலதாபாத் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட இந்தியா, நார்த் இந்தியாவில் இருக்குது. ஸோ வந்துட்டிங்கன்னா இங்கே வந்து ஆள்றது ரொம்ப கடினமாக இருக்குது அப்படின்றதுனால தான் என்ன பண்ணுவாங்க, திருப்பி முகமது பின் துக்ளக் வந்து விரைஞ்சி இல்லை வேண்டாம், இது ரொம்ப இன்னுமே கஷ்டமாக இருக்குது, நம்ம திருப்பி வந்து மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி மாற்றிப்பார் ஓகேங்களா. சரி திருப்பி என்ன பண்ணுவார், டெல்லிக்கு மாற்றார். ஸோ டெல்லி டு தௌலதாபாத் அதாவது தேவகிரி ஓகேங்களா. தௌலதாபாத்னாலும் தேவகிரினாலும் ஒன்று தான். தேவகிரி அப்படின்ற வட இந்தியா பேர், அதாவது அந்த பேரை வந்து தௌலதாபாத் அப்படின்னு மாற்றினவரும் முகமது பின் துக்ளக் தான். ஸோ அந்த தௌலதாபாத்னு பேரை மாற்றி அவர் போனாரே சும்மா இருந்தாரான்னு கேட்டால் கிடையாது. சும்மா இல்லாமல் என்ன பண்ணாத மனுஷன் திருப்பியும் நட அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து திருப்பி டெல்லிக்கே மாற்றிடுவார். ஓகே அதான் எனக்கு பெட்டராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. சரி மக்களையாச்சும் சும்மா விட்டாரா, கிடையாது. நீங்களே கூட வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டு இவரை வந்து தூக்கிட்டு போவாங்க பல்லக்கிலையோ சம்திங், அவர் எப்படி வேணாலும் போயிருக்கலாம். பட் ஆனால் ராஜா ஓகேங்களா. ஆனால் மக்கள் வந்து நடைப்பயணமாக போகும்போது ரொம்ப லாங் ஆக்சுவலாக ரொம்ப டிஸ்டன்ஸ் எடுக்கிறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், டெல்லி டு அதுக்கு தான் நான் மேப் காமிக்கணும்னு சொன்னேன். டெல்லி டு தௌலதாபாத்னா அவ்வளோ தூரம் மக்கள் வந்து நடைப்பயணமாக போயிருக்கணும் ஓகேங்களா. ஸோ அதனால் மக்கள் வந்து இன்னும் வந்து வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க அவர் ஓகேங்களா. ஸோ நிறைய மக்கள் வந்து மடிந்து சாகுறாங்க ஓகேவா. ஸோ இது வந்து செகண்ட் டிசப்பாயின்மெண்ட் ஆகுது மக்களுக்கு, அவருடைய செகண்ட் திட்டம் ஃபெயிலியர் ஆகுது. சரி ஓகே, மூணாவதாக ஒரு திட்டம் பண்ணுறாரு மனுஷன். சரி அதையாச்சும் பாஸ் பண்ண முடியுமா, அந்த மூணாவது திட்டமாச்சும் மக்களுக்கு வந்து நல்லதாக போய் சேருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையாகவே இந்த திட்டம் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய திட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது டோக்கன் கரன்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அதுதான் ஃபஸ்ட்டு இந்த லேன் பூல் சொன்ன மாதிரி மிக அட்வான்டேஜாக யோசிக்கிறாரு. ஆனால் மக்கள் இருக்கிறது தான் அந்த ஆன்சஸ்டர் மிடில், அதாவது நம்ம என்ன சொல்லணும்னா மிடில் இந்தியாவில் இருக்காங்க. அதாவது நம்ம ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் மிடில் பார்ட்டாக அவங்கள படிப்போம். டெல்லி சுல்தானேத்து முகல்ஸையும் வந்துட்டு மிடில் பார்ட்டாக படிப்போம் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து மெடிவல் இந்தியாவில் இருக்க மக்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜாக மாடர்ன் இந்தியா அளவுக்கு அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு போனால் புரியாது ஓகேவா. ஸோ இவர் என்ன தான் டோக்கன் கரன்சி ஒரு பயங்கரமாக ஃபாரின் லெவலில் பில்டப் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாலும் அதுவும் ஃபெயிலியர் தான். ஏன் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேள்விகள் என்ன கேட்பாங்கன்னா, இந்த டோக்கன் கரன்சி அப்படின்றது இவரா மூளை யோசிச்சு கசக்கிலாம் வந்து எடுத்தாரான்னு கேட்டால் கிடையாது. இந்த டோக்கன் கரன்சி அப்படின்றது ஏற்கனவே 2 கண்ட்ரியில் இருக்கும் ஓகேங்களா. அது எந்த கண்ட்ரின்னு கேட்கலாம், இல்லை எங்கேருந்து ஃபாலோ பண்ணார் முகமது பின் துக்ளக் அப்படின்றத கேட்கலாம். இந்த டோக்கன் கரன்சி அதாவது அடையாள நாணயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவாங்க ஓகேங்களா. இந்த பாயிண்ட் எங்கே ஓகே தேடுங்க. பட் ஆனால் வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்கிறேன் எனக்கு ஓகே. அடையாள நாணயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன டோக்கன் கரன்சினா சீனா மற்றும் ஈரான் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 கண்ட்ரிலுமே ஏற்கனவே அதாவது டெல்லி சுல்தானியத்தில் இந்த முகமது பின் துக்ளக் போடுறதுக்கு முன்னாடி அந்த கண்ட்ரீஸில் வந்துட்டு டோக்கன் கரன்சி அப்படின்ற விஷயம் இருக்குது எங்கள் சீனாலையும் ஈரான்லையும். ஸோ அதை நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னு என்ன பண்ணுவார், இவர் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே துக்லதாபாத் அதாவது டெல்லிக்கு வந்து போட்டிருப்பார் ஓகேங்களா. ஸோ இந்தியாவில் என்ன ஆகும்னா நாணயங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதோடைய மதிப்பு எப்படி வச்சுருப்பாங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ எக்கனாமிக்ஸ் படித்த நிறைய பேருக்கு தெரியும். ஸோ வந்து இப்போ நம்ம ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா அதுக்கான காசு நம்ம கிட்டே இருக்கணும், அதுக்கான பொருள் நம்ம கிட்டே இருக்கணும். ஆனால் இவர் போட்ட சிஸ்டமில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெள்ளி காயின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த வெள்ளி காயின்ஸை வந்து அடிப்படையாக கொண்டு தான் இந்த டோக்கன் கரன்சி அப்படின்ற சிஸ்டத்தை போட ஆரம்பிப்பார். ஸோ அந்த வெள்ளி கரன்சி போட்டாரான்னு கேட்டால் கிடையாது. என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெண்கலம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டார்ட் பண்ணும்போது என்னமோ நான் வெள்ளி போட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஆனால் வந்துட்டு நீங்கள் வெள்ளின்றத கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்லணுன்றதுக்காக சொல்கிறேன். பட் ஆனால் கரன்சியாக வெளியிட்டது பார்த்தீங்கன்னா வந்து வெண்கல நாணயங்களை வந்து வெளியிடுறாரு. சரி ஓகே, நம்ம புதுசாக செஞ்சுருக்கோம் ரொம்ப பெருமையாக மனுஷன் போய் அவர் சேரில் அரியணையில் உட்கார என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மக்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, நார்மலான மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வெண்கலம் என்ன பண்ணுறாங்கன்னா போலியோ உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ போலியோ உருவாக்கி என்ன பண்ணுறாங்க, இந்த அப்போல்லாம் காயின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா.
இந்த நாணயங்கள். ஸோ இந்த மாரி காயின்ஸா இருக்கும். ஸோ வந்து அரசு வெளியிடுற ட்ரெஷரீஸ்லேருந்து வெளியிடுற காயின்ஸும், மக்களால் உருவாக்கப்பட்ட போலியான காயின்ஸும் ஒரே மாதிரி இருக்கு. கண்டே பிடிக்க முடியல அவங்களால. ஸோ இந்த மாரி காயின்ஸ் உருவாக்கிட்டோனே என்ன ஆகுதுன்னா, இந்த மனுஷன் என்ன பண்றாரு, நம்ம ஃபர்ஸ்ட்டு போட்ட பிளானே உருவாக்கியிருக்கலாம் போல. ஏன்னா வெள்ளிக்கு காசு செலவாயிருக்கும். இந்த வெண்கலம் அப்படின்றதுனால ஈஸியா உருவாக்கிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, அந்த போலி காயின்ஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் கஜானாக்கு வாங்கி வச்சாரு. அதாவது ட்ரெஷரீஸ் கருவூலம் சொல்லுவோம்ல, அதில வாங்கி வச்சுட்டு என்ன பண்றாருன்னா, இவரே என்ன பண்றாருன்னா, திருப்பி வந்து வெள்ளி நாணயங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அரசாங்கம் வந்து முத்திரையிட்ட வெள்ளி நாணயங்கள இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு புழக்கத்தில விடுறாரு. ஏன்னா காசு இல்ல. அப்போ வந்து ஃபுல்லுமே வெண்கலம் காலின்னா என்ன பண்ணுவாங்க? மக்கள் ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. அப்ப என்ன பண்றாரு, இவரே வந்து ஆல்ரெடி அந்த மிலிட்டரி குடுத்த அந்த போர் வராமயே மிலிட்டரிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருந்த அந்த காசு போச்சு. ஓகேங்களா? அப்பயே வந்து டிசப்பாயின்ட்மென்ட். திருப்பி இங்கிட்டும் அங்க, அங்கிட்டும் இங்கன்னு கேபிட்டல மாத்துனாரு. அப்பயும் பாதி காசு போச்சு. மீதி காசையாச்சும் வச்சிருந்திருக்கணும். இல்ல நான் அட்வான்டேஜ் பண்றேன், இத பண்றேன், அத பண்றேன்னு சொல்லிட்டு டோக்கன் கரன்சி உருவாக்கி வெள்ளிய போட்டுருக்கலாம். போடாம வெண்கலம் போட்டாங்க. ஸோ வெண்கலம் போலியா உருவாக்குனாங்க. திருப்பி என்ன பண்றாரு, வெண்கலத்த எல்லாம் வாங்கி வச்சுட்டு டூப்ளிகேட் வெண்கலத்த வாங்கி வச்சுட்டு புழக்கத்துக்காக என்ன பண்றாருன்னா, உள்ள இருக்க எல்லா கஜானாவையும் தூக்கி என்ன பண்றாரு, குடுக்குறாரு மக்களுக்கு. ஓகேங்களா? ஸோ வந்து ட்ரெஷரீஸ் குடுத்தா தான் அப்பதான் மக்களுக்கு வந்து வணிகம் வந்து எதுவா இருந்தாலும் செலவு பண்ண முடியும். ஸோ அப்ப குடுத்தோனே என்ன ஆகுதுன்னா, மொத்தமா கஜானால காலியாயிடுது. ஸோ பணமே இல்ல. பணம் இல்லாம எப்படி அரசியல் பண்ணுவோம்? அப்படின்ற கொஸ்டின்ஸ்க்கு வந்து முகமது பின் துக்ளக்குடைய அரசியல் வந்து நிக்குது. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து அந்த நாணயம். ஓகே. வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மட்டும் தான் எடுக்குறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்ல. தலைவர் இதோட ஸ்டாப் பண்ணல. நெறைய புது புது ஐட்டம் வச்சிருக்கேன் அப்படின்ற மாரி என்ன பண்றாரு, புது புதுசா நடவடிக்கைகள எடுக்க ஆரம்பிக்கிறார். இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் இவர் புதுசா எடுத்தாலும் எல்லாமே ஃபெயிலியர்ல முடிய ஆரம்பிக்குது. இந்த டைம்ல என்ன ஆகும்னா, இந்த கேள்வி நெறைய டைம் கேட்டிருக்காங்க. ஈவன் டிஎன்பிஎஸ்சி, யுஜி, பிஜி எல்லாத்துலயுமே கேட்டிருக்காங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் சிம்பிள் போட்டுக்கோங்க. இந்த தோவாய்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆங்கிலத்துல தோஆப்ன்னு சொல்லுவாங்க. இந்த தோவாய் அப்படின்ற சமவெளி பகுதிகள் என்ன ஆகும்னா, நீண்ட காலமா ஒரு அதாவது பஞ்சம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இந்த பஞ்சம் ஏற்படுத்தப்ப என்ன இது காரணமும் இவர்தான். பிகாஸ் ஏன் வந்து அங்க பஞ்சம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பகுதிகள்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சமவெளி பகுதிகள் தானே. இங்க இருந்து காசு வந்து அதாவது வரின்னு சொல்லுவோம் பார்த்தீங்க, அத வந்து அதிகமா வாங்க ஆரம்பிச்சிருப்பாரு. அது பெருசா கண்டுக்கவும் மாட்டாங்க. அந்த பகுதிகள்ல பஞ்சம் பயங்கரமா வரும். ஓகேங்களா? ஸோ வந்து முகமது பின் காலத்துல பஞ்சம் வந்த சமவெளி இது அப்படின்ற கேள்வி டைரக்ட்டாவே கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எம்சிக்யூல தோவாய் பகுதிகள். தோவாய் அப்படின்னா ஆப் அப்படின்னு இருக்கும். ஆய் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தோவா பகுதிகள்ல இவர் வரி வாங்குறத தாண்டி என்ன ஆகுதுன்னா, விவசாயம் வந்து ரொம்ப வந்து சுத்தமா வந்து போயிருச்சு. ஓகேங்களா? மேபி அந்த சீசனல் ப்ராப்ளமா இருக்கலாம். ஏதோ ஒரு ரீசன். விவசாயம் சுத்தமா நடக்கல. அதனால என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாமே வந்து, "எப்பா தலைவா நீ எங்களுக்கு வந்து பண்ணாதே போதும். நீ தயவு செஞ்சு உன் ஆட்சி விட்டு போ" அப்படின்ற மாரி என்ன பண்றாங்கன்னா, கடுமையான எதிர்ப்புகள் வந்து இவரு மேல வர ஆரம்பிக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த டைம்ல என்ன பண்றாருன்னா, ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருப்பாரு. சரி ஓகே. இப்ப இந்த என்ன பண்ணணும், விவசாயிகளுடைய வாய மூடணும். மக்களுடைய வாய மூடுறதுக்கு முன்னாடி, இந்த பெசன்ட்ஸ் உடைய வாய மூடணும் அப்படின்ற மாரி என்ன பண்ணியிருப்பாருன்னா, திவானி அமீர் கோகி ஓகேங்களா? மேக்ஸிமம் கோஹி அப்படின்னு படிச்சிருப்பீங்க. திவானி அமீர் கோகி அப்படின்றது தான் ஃபுல் நேம். ஓகேங்களா? அப்படின்னு என்ன பண்ணுவாருன்னா, ஒரு தனி துறைய வந்து உருவாக்கியிருப்பாரு. ஓகேங்களா? இந்த துறை எதுக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கன்டினியூட்டிக்காக சொல்றேன். அப்ப விவசாயிகள்லாம் வேளாண்மை துறைக்கு தான் உருவாக்கியிருப்பாரு. இந்த கேள்வியும் கேட்டிருக்காங்க. முகமது பின் பண்ணதுல ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திவானி கோஹி அல்லது திவானி அமீர் கோஹி அப்படின்னு சொல்லுவாங்க. 2மே ஒண்ணு தான். எப்படி கேட்டாலும் தெரிஞ்சுக்கோங்க. இவரு வந்து என்ன பண்றாருன்னா வந்து ஏற்படுத்துறாரு. ஓகேங்களா? வேளாண்மைக்காக ஒரு துறை ஏற்படுத்துறாரு. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் தான் பண்றாரான்னு கேட்டா இல்ல. சில விஷயங்கள்லாம் பண்றாரு. என்னன்னா, கால்நடைகள் இருக்கு பார்த்தீங்களா? கால்நடைகளையும் சரி, அதுக்கப்புறம் விதைகளுக்கு வாங்க வந்துட்டு நெறைய வந்து விதைகள்லாம் குடுக்குறாரு. கிணறுகள் வெட்டுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து விவசாயிகளுக்கு பண்றாரு. ஆனா ஃப்ரீயா பண்றாரான்னு கேட்டா அதான் இல்ல. மனுஷன் என்ன பண்ணிட்டான், அங்கேயும் காச வாங்க ஆரம்பிச்சுட்டான். நான் வந்து இது உனக்கு கடனுக்கு தரேன் அப்படின்ற மாரி என்ன பண்றாரு, கால்நடை வந்து நீ வாங்கிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல சீட்ஸ் நீ விதைகள் வாங்கிக்கிறதா இருந்தாலும் சரி, கிணறு வெட்டுறதுக்கா இருந்தாலும், பாசனம் இது பண்றதுக்கா இருந்தாலும் நீ பண்ணிக்கலாம். உனக்கு வந்து மேபி எப்படி சொல்லியிருக்கலாம்னா, உனக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் தரேன். நான் கடனா தரேன். இல்ல ஆஃப் அமௌண்ட்டா தரேன் அப்படின்ற மாரி என்ன பண்ணியிருப்பாரு, கடனா தரேன்னு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? இப்படி தந்ததுனால மக்களுக்கு பயன் இல்ல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயம் பண்ணி தான் அவன் வந்து அரசனுக்கே அமௌண்ட் தரணும். வரியா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் செலுத்தணும். தோவா பகுதி பொறுத்தவரைக்கும் வரி வாங்கிட்டு நெறைய பஞ்சம் ஏற்பட்டுருச்சு. சுத்தமா அங்க காசு இல்ல விவசாயிகள் கிட்ட. ஏன்னா வச்ச காசு கூட இல்ல. ஓகேங்களா? முதல்ல வச்சிருப்பாங்கல்ல. ஸோ அந்த பெர் கேப்பிட்டா அந்த வச்ச கேபிட்டலிசம் கூட இல்ல அப்படின்னும்போது ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா வந்துட்டு இந்த இடத்துல
மீண்டும் கடனுக்கு தள்ளப்படுறாங்க. ஏன்னா, அந்த பைய வைக்கிறதுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா, கண்டிப்பா வந்து அவங்க ஃபேமிலி ரன் பண்ண கடன் வாங்கியிருப்பாங்க. அந்த கடனையும் சேர்ந்து, அரசர் குடுத்த கடனையும் சேர்த்து, அவங்களுக்கு இரட்டிப்பாக சுமை வந்து இரட்டிப்பாக ஆரம்பிக்குது. ஓகேங்களா? ஸோ என்ன ஆகுது? இதுவும் கடைசியில தோல்வியில தான் முடியுது. ஓகேவா? சரி ஓகே. இவ்வளோத்தையும் பண்றாரே, இது வேற என்னதான் அவர் நல்லா பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முகமது பின் துக்ளக் இருக்கார் பார்த்தீங்களா? இவரு என்ன பண்றாருன்னா, நெறைய வந்து கிளர்ச்சிகள்லாம் நடத்துவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மங்கோலியர்களாகட்டும், இந்த மாரி சின்ன சின்ன கிளர்ச்சிகள், விவசாய கிளர்ச்சிகளாகட்டும், நெறைய கிளர்ச்சிகள் நடக்கும். அது எல்லாத்தையுமே அடக்கி, அவருடைய பகுதிகள் டெல்லிய சுத்தி இருக்கக்கூடிய சின்ன சின்ன பகுதிகள், கிளர்ச்சி நடந்த பகுதிகள்லாம் சேர்த்து என்ன பண்ணுவாருன்னா, ஆ அவங்கள போய் இப்ப சந்திச்சு மீட் பண்ணி, "நான் உனக்கு இவ்வளோ காசு தரேன், இல்ல வந்துட்டு போர் பண்றேன்" அப்படின்ற மாரி காசு குடுத்து என்ன பண்றாருன்னா, சேர்த்திருப்பாரு. ஓகேங்களா? அதுல சில பகுதிகள் கிளர்ச்சி செஞ்ச பகுதிகள சேர்த்த பகுதிகள் முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த பகுதிகள்னா, வங்காளம் இருக்கு பார்த்தீங்களா? வங்கம், வங்காளம் 2 ஒண்ணு தான். அந்த வங்காளம் வந்து தொலைவில இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்காளம் தான். ஓகேங்களா? வங்காளம், மதுரை, வாராங்கல், அவுத் ஆகட்டும், குஜராத் ஆகட்டும், சிந்து போன்ற கிளர்ச்சி செய்த பகுதிகள் எல்லாத்தையும் என்ன பண்றாரு, ஒண்ணு காசு குடுத்தோ, இல்லன்னா அடிபணிய வச்சோ, இல்ல போர் பண்ணியோ என்ன பண்றாரு, கிளர்ச்சிகள் செஞ்ச பகுதிய வந்து அவர் கூட இணைச்சுக்கிறார். ஓகேங்களா? ஸோ வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளர்ச்சிகள் எல்லாமே சண்டைகள் நடக்கும்போதுமே, முகமது பின் என்ன பண்றாருன்னா, அவர் லைஃப்ல பீஸ்ஃபுல்லாவே மனுஷன் வாழ்க்கைய வாழல அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நெறைய ஆத்தர்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. இவர் முகமது பின் துக்ளக் பொறுத்தவரைக்கும் கடைசி வரைக்கும் மனுஷன் நிம்மதியா இல்லவே இல்ல. மூளை யோசிச்சுக்கிட்டே தான் இருந்திருக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா, அவர் ஆட்சிக்கு வரும்போது பாருங்க 1324கள்ல வருவாருன்னு சொன்னோம். ஓகேங்களா? ஸோ அப்படி வரப்போயிட்டுமே வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1351கள்ல இறப்பாரு. ஓகேவா? ஸோ அப்ப ஸ்டார்ட் பண்ணியுமே வந்து ஒவ்வொன்னா பண்ணிட்டே இருப்பாரு. அந்த ஃபர்ஸ்ட்டு மிலிட்டரி பார்ப்பாரு. ஃபர்ஸ்ட் நம்ம மங்கோலியர்கள ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்ற மாரி மிலிட்டரிக்கு வந்து தேவையில்லாம காசு வேஸ்ட் பண்ணுவாரு. சரி ஓகே. அது கூட ஏதோ வேஸ்ட் பண்ணாரு. அப்ப ஸ்டாப் பண்ணியிருக்கலாம்ல. அவங்களுடைய இது நின்றுருக்கும். அப்பயுமே அது வந்து தொடர்ந்து ஸ்டாப் பண்ண மாட்டாரு. ஆனா காசு குடுத்துட்டே இருப்பாங்க. அவங்களுடைய வேலைக்காகட்டும், அக்காமடேஷனுக்காகட்டும் எல்லாத்துக்குமே காசு வந்து செலவு பண்ணிட்டுருப்பாரு. திருப்பி கேபிட்டல மாத்துறேன்னு சொல்லிட்டு அதுக்கு எத்தன வருஷம் இழுத்தாருன்னு தெரியல. அதுக்கு வேற இழுத்துட்டாரு. திருப்பி டோக்கன் கரன்சி. அதுக்கப்புறம் தோவா பகுதிகள் விவசாயிகளுடைய கிளர்ச்சி. ஸோ அதுக்கப்புறம் சுத்தி நான் சொன்ன பகுதிகள், அதாவது தொலைவில இருக்கக்கூடிய வங்காளம், மதுரை, வாராங்கல், அவுத், குஜராத், சிந்து போன்ற நகரங்கள் கிளர்ச்சி அத அடக்குறாரு. ஸோ மனுஷன் என்ன பண்றாருன்னா, கடைசி வரைக்குமே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிம்மதியாவே இல்ல. ஸோ கடைசி சாகுற வரைக்குமே எனக்கு நிம்மதி குடுங்கடா அப்படின்ற மாரி என்ன பண்றாரு, கிளர்ச்சிகளும், சண்டைகளும், தேவையில்லாத சில சிந்தனைகளுமே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வாழ்க்கையே முடிஞ்சிருது அப்படின்னு தான் சொல்லலாம். இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மொத்தம் ஐ திங்க் 26 இயர்ஸ் வந்துட்டு 13, 24, 30 ஓகே 26 ஆண்டுகள் வந்து இவர் வந்து மொத்தமா ஆட்சியில இருந்திருப்பாரு. ஓகேங்களா? எப்பன்னா துக்ளக் வம்சத்தை பொறுத்தவரைக்கும் அவங்க அப்பா 4 வருஷம் இருப்பாரு. இவர் 26 வருஷம் இருப்பாரு. ஓகேங்களா? இந்த குஜராத்ல வந்து ஒரு கிளர்ச்சி நடக்கும். ஓகேங்களா? அந்த கிளர்ச்சி ஏற்கனவே சேர்த்துருவாரு குஜராத்த. அந்த குஜராத் கிளர்ச்சி நடக்கும்போது என்ன ஆகும்னா வந்துட்டு விரட்டிட்டு போவாரு ஆக்சுவலா. "நீ என்னடா பண்ற? நீ ஃபர்ஸ்ட்டு இந்த கவர்னரா இருக்கலாம், இல்ல மேபி ராஜாவா இருக்கலாம்." அவர விரட்டிட்டு போம்போது என்ன ஆகும்னா, சில உடல்நிலை குறைவால தான் அவர் விரட்டிட்டே போவார். அந்த ஒரு சிச்சுவேஷன்ல தான் போவாரு. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, அவரோட 26வது ஆண்டுல 1351ல முகமது பின் துக்ளக் அவர்கள் இறந்துருவாரு. ஏன்னா, யுஜிசி நெட்ல இந்த கேள்வி ஒரு டைம் கேட்டாங்க. என்னன்னு கேட்டாங்கன்னா, இந்த உடல்நலக் குறைவு காரணமா வந்து யுஜிசி நெட் பொறுத்தவரைக்கும் தமிழ் இருக்காது. வெறும் ஆங்கிலமும், ஹிந்தி மட்டும் தான் இருக்கும். இந்த கேள்வி எப்படி இருந்ததுன்னா, அப்ப மேக்ஸிமம் நீங்க பார்த்தீங்கன்னா, அசர்ஷன் ரீசன் தான் வரும். கூற்று காரணம் தான் வரும். எப்படி கேள்விகள்ல வந்துச்சுன்னா, ஒரு பகுதிக்கு வந்து முகமது பின் துக்ளக் வந்து போவாரு. உடல்நலை குறைவா இந்த பாயிண்ட் குடுத்துருந்தாங்கங்க. ஆக்சுவலா அது எப்ப 2017, 20 சம்திங் முன்னாடி நம்ம படிப்போம்ல 10 இயர்ஸ், 15 இயர்ஸ் கொஸ்டின் புக் அந்த மாரி படிக்கும்போது நான் படிச்சேன். அந்த முன்னாடி இவரு போம்போது என்ன ஆகும்னா, அதான் உடல்நலை குறைவா போயிருப்பாராமா. ஸோ அப்படி போகும்போது அவர் 26வது வருஷத்துல 1351கள்ல என்ன பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இறந்துருவாரு. எந்த பகுதிய அவர் வந்து அதாவது பிடிக்கிறதுக்கு போம்போது இறந்துட்டாரு அப்படின்ற மாரி கேள்வி வந்துச்சு. ஸோ பாருங்க இவ்ளோ டெஃபினிஷன்ஸ் 26வது வருஷம், 1351 உடல்நலக் குறைவு எல்லாமே குடுத்துட்டாங்க. ஓகேங்களா? எந்த பகுதின்றது தான் உங்களுக்கு மேட்டர். ஓகேவா? ஸோ அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, குஜராத்ன்னு குடுக்காம கூற்றுகள்ல வந்து அவுத் அப்படின்னு குடுத்துருந்தாங்கன்னு நெனைக்கிறேன் மேபி. இந்த மாரி அவுதோ, சிந்தோ குடுத்துருந்தாங்க. அதனால கூற்றுக்கா வந்து தவறு அப்படின்னு இருக்கும். ஏன்னா, மத்த 3மே கரெக்ட். ஆனா, அவங்க குடுத்த மெயின் பாயிண்ட்டே தப்பு. ஸோ இந்த மாரியும் கேட்கலாம். அதனால தான் சொல்றேன். ஸ்கூல் புக்ஸ் தாண்டி சில இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ்லாம் நீங்க வந்துட்டு இந்த ப்ரீவியஸ் இயர்ல கூற்றுக்காரம் நெறைய பாருங்க. பிகாஸ் இந்த காலேஜ் டிஆர்பி லாஸ்ட் டைம் கேட்டாங்க பார்த்தீங்களா? 2025ல வந்த அவ்ளோ கூற்று காரணம் என்கிட்ட வந்து நம்ம ஸ்டூடண்ட்ஸ் அகாடமிக் ஸ்டூடண்ட்ஸ் நெறைய பேர் சொன்னாங்க. ஃபுல்லுமே கூற்று காரணம் தான் கேட்டிருந்தாங்க அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நெறைய இம்பார்ட்டன்ஸ் வந்து அதுக்கு குடுங்க. ஓகேங்களா? ஸோ இதுவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகமது பின் துக்ளக்கும், கியாசுதீன் துக்ளக்கும் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒருத்தர் இருப்பாரு. அவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெரோஷ் துக்ளக் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? இந்த ஃபெரோஷ் துக்ளக் பொறுத்தவரைக்கும் இவருடைய ஆண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்க பாருங்களேன். டெல்லி ஆக்சுவலா எங்க இருக்கு? இங்க முனை. ஸோ இங்க இருக்கா டெல்லி வந்துட்டு நான் பாயிண்ட் பண்றேன் தெரியுதுங்களா? இங்க ஒயிட் கலர் பாயிண்ட். இங்கேருந்து மனுஷன் பாருங்க, இந்த அகமதாபாத் ரூட்ல வந்து தான் வந்திருக்கணும். இங்கேருந்து தௌலதாபாத்துக்கு மாத்திருக்கான். கிட்டத்தட்ட அப்ப நடந்தே போணும்னா, அதுக்கு எத்தன வருஷம் எடுத்திருப்பாங்கன்னு பாருங்க. அப்ப எவ்வளோ பேர் இறந்திருப்பாங்க பார்த்துக்கோங்க.
ஓகே. இப்ப நம்ம பார்க்க போறது வந்து யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெரோஷா துக்ளக் அவர்கள் தான். ஓகேங்களா? ஸோ வந்து இங்க பாருங்க புக்ஸ்ல வந்து என்ன இயர்ன்னு சொல்லியிருக்கேன். பட் ஆனா என்ன இதுன்னு சொல்லல. மார்ச் மாசம் 23ஆம் தேதி மரணம் அடைந்தார். ஏன் சொல்றேன்னா, ஸ்கூல் புக் பொறுத்தவரைக்கும் டேட் குடுத்திருந்தா தயவு செஞ்சு படிச்சுக்கோங்க. ஸ்கூல் புக்ல டேட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா? ஸ்கூல் புக்ல டேட் குடுத்துருக்காங்க. 23 மார்ச் அதுக்கப்புறம் 1351ல இறந்திருக்காரு அப்படின்ற மாரி. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னும் 2 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா குடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாமினி சுல்தானியம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதாவது லேட்டர் டேஸ்ல சுதந்திரமா அவங்க அறிவிச்சுப்பாங்க. 1335கள பொறுத்தவரைக்கும் மதுரை வந்து தனி சுல்தானியமாவே உருவாகும். 1346கள் பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்காளம் வந்து சுதந்திரம் அரசாகும். ஓகேங்களா? ஸோ 1335ல மதுரை, 1346ல வங்கம். ஸோ 1351ல குஜராத்துக்கு போம்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து துரத்திட்டு போம்போது இறந்துர்றாரு. ஓகேவா? ஸோ ஃபெரோஷா துக்ளக். இவரு எத்தன வருஷம் ஆட்சி புரியிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1351கள்லேருந்து 1388கள் வரைக்கும் ஆட்சி புரியிறாரு. சரி ஓகே. இவரு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கியாசுதீன் துக்ளக் இருக்காரு பார்த்தீங்களா, அவருடைய தம்பி. ஓகேவா? மேபி வந்துட்டு அந்த முகமது பின் துக்ளக் வந்து சித்தப்பா சம்திங் அந்த மாரி இருக்கும். ஸோ கியாசுதீன் துக்ளக்கோட தம்பி. ஓகேவா? ஃபெரோஷுடைய தந்தை பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த பாயிண்ட் இல்ல. பட் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அது ஆல்ரெடி ஒரு டைம் கேட்டிருந்தாங்க. ரஜப் அப்படின்றது வந்து ஆ எஸ்எஸ்சியோ, ஆர்ஆர்பிலயோ கேட்டிருந்தாங்க சம்திங். ஸோ இந்த ஃபெரோஸோடைய தந்தை பேரு ரஜப். இவரு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் வந்து கியாசுதீன் துக்ளக்கோடைய தம்பி. ஸோ வந்து முகமது பின் துக்ளக் வந்ததுக்கப்புறம் அவருடைய ஆட்சியில மேபி அவங்க பசங்க இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். அதுக்கப்புறம் வரக்கூடியவர் யாருன்னா வந்து கியாசுதீன் துக்ளக்கோடைய தம்பி ஆகிய ஃபெரோஷா துக்ளக் அவர்கள் வரார். ஓகேங்களா? ஸோ இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோ மாரி சொல்லிடுவேன். என்னென்ன பண்றாருன்னா, இவரும் என்ன பண்றாருன்னா, பிரபுக்களோட சமரச கொள்கையில ஈடுபடுறார். ஓகேங்களா? ஸோ ஓகே நம்ம வந்துட்டு நோபல்ஸ் நம்ம வந்துட்டு கொஞ்சம் நீங்களும் பெரிய ஆள் தான், நானும் பெரிய ஆள் தான். நம்ம கொஞ்சம் சமாதானமா போயிருவோம் அப்படின்ற மாரி சமரச கொள்கையில ஈடுபடுறார். ஓகேங்களா? ஸோ இத தவிர வேற என்ன இவர் பண்ணதுல பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்கள் வந்து வேண்டாம் அப்படின்ற கொள்கையை வந்து கடைப்பிடிக்கிறவர் யாருன்னா, ஃபெரோஷா துக்ளக் அவர்கள். யாரு? போர்கள் வேண்டாம் அப்படின்ற மாரி. இந்த பாயிண்ட் நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. எங்க படிச்சிருப்பீங்க? கில்ஜில ஃபர்ஸ்ட் ஃபவுண்டரா இருக்கக்கூடிய அவரத பத்தி படிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத கொள்கைகள் வந்து கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா வந்துட்டு பண்ணுவார். ஓகேங்களா? இந்த துக்ளக்ல வந்து பெருசா யாரும் மத கொள்கை பண்ண மாட்டாங்க. ஃபெரோஷா துக்ளக் தான் வந்து மத கொள்கையில நிறைய ஈடுபடுவார். வேற என்னன்னா, பொதுப்பணிகள்ல பயங்கரமா ஈடுபடுவார். ஓகேங்களா? அது டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க. அந்த பொதுப்பணிகள்ல வந்து சட்லஜ் நதியில வந்துட்டு ஒரு அன்சீக் அப்புறம் சொல்றேன் நடத்தும்போது, இந்த பொதுப்பணிகள் பத்தி பேசியிருப்பார். ஓகேங்களா? அப்புறம் வந்து இவர பத்தி படிக்கணும்னா, வரி விதிப்பு பத்தி படிப்பீங்க. ஜிஸ்யா அப்படின்ற மாரி படிப்பீங்க. தைமூருடைய படையெடுப்பு ஒண்ணு நடக்கும். ஓகேங்களா? 1398ல. ஸோ அது சும்மா ஒரு பாயிண்ட்டா சொல்றேன். அது நோட் பண்ணிக்கோங்க. வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர பத்தி அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்துட்டு ஒருத்தர் வருவாரு. பட் ஆனா அவரு வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது அப்படின்ற மாரி போயிருவாரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முபரக் ஷா அப்படின்ற ஒருத்தர் வருவார்ன்னு நெனைக்கிறேன். ஓகே. ஸோ வந்துட்டு நம்ம முபரக் ஷா வந்து சையத்ல வருவாரு. ஸோ ஃபர்ஸ்ட் இத பார்ப்போம். இவரு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியாச்சு. இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஃபெரோஷா துக்ளக் இருக்கார்ல, இவரு வந்து என்ன பண்றாருன்னா, கானி ஐகான் ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. கானி ஐகான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு ஓகேங்களா? அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெரோஸ் துக்ளக் இருக்கார் பார்த்தீங்களா? அவர் வந்து ஒரு உயர் அதிகாரியா இருந்த ஒரு புகழ்பெற்ற கானி ஐகான்னு சொல்லுவாங்க ஓகேங்களா? அவரு வந்து இஸ்லாமுக்கு வந்துட்டு ஒரு இஸ்லாம்லேருந்து ஒரு பிராமினரா மாறுனவர் ஓகேங்களா? யாரு? ஃபெரோஸ் துக்ளக்கிடம் இருக்கக்கூடிய ஒரு உயர் அதிகாரி வந்து என்ன பண்றாருன்னா, புகழ்பெற்ற அதாவது கானி ஐகான்னு சொல்லுவாங்க. அவர் வந்து இஸ்லாம் மதத்துலேருந்து பிராமணரா மாறுறாரு. ஓகேங்களா? அப்ப எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு இஸ்லாமிய வம்சம் வந்து அங்க வந்து மொத்த டைனசிட்டி டெல்லி சுல்தானை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு அரேபியர்களும், துருக்கியர்களும் வருவாங்க. அப்படி இருக்கும்போது மாறுறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதியில் கண்ணு அப்படின்ற ஒரு அறியப்பட்டவர் அவர். ஓகேங்களா? ஸோ தற்போது தெலுங்கானால இருக்கக்கூடிய வாரங்கல் பகுதியில வந்து சுல்தானியமா இருந்திருப்பார். ஓகேங்களா? ஸோ அத வந்து சிறப்புடிச்சிருவார். ஓகேங்களா? கூட இந்த பாயிண்ட்ஸ் வந்து எதுலயோ கேட்டிருக்காங்க. ஸோ அதனால ஞாபகம் இருந்தது சொல்றேன். ஓகேங்களா? காணி ஐகான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவரு வந்து என்ன பண்றாருன்னா, பிராமணரா மாறுவாரு. ஸோ வந்து கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அறியப்பட்டவர் தான் வந்துட்டு ஓகேங்களா? பிராமணரா மாறுனதுக்கப்புறம் கண்ணு அப்படின்னு பேர் வச்சிருக்கலாம். தற்போது தெலுங்கானா வாரங்கல் பகுதியில இருந்திருப்பாரு. ஸோ சுல்தானிய படையெடுக்கும்போது என்ன பண்றாருன்னா, சிறைப்பிடிக்கப்பட்டுருவாரு அவர். ஓகேங்களா? நீ எப்படி மாறலாம்? அப்படின்ற மாரி சிறைப்பிடிக்கப்பட்டுருவாரு. ஏன் இந்த பாயிண்ட்ட சொல்றேன்னா, இந்த காணி ஐகான வந்து யாருன்னு கேட்பாங்க. அண்ட் தென் மத கொள்கையிலயும் இந்த பாயிண்ட் வரும். ஸோ வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜப் நான் ஃபர்ஸ்ட்டே சொன்னேன் பார்த்தீங்களா? யாரு? தந்தை. ஃபிரோஷா துக்ளக்குடைய தந்தை தான் ரஜப். ஓகேங்களா? ஸோ ஒரு ஜாட் இளவரசிய மணக்குறாரு. ஓகேங்களா? ஸோ யாரு? ஜாட் இளவரசிய மணக்குறாரு. ஸோ வந்து ஃபெரோஷாக்கு வந்து 7 வயசு இருக்கும்போது வந்துட்டு அவருடைய தந்தை ரஜப் அவர்கள் இறந்துடுறாரு. ஸோ வந்து அவங்க அப்பா யார மணக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாட் இளவரசிய வந்து மணக்குறாரு. ஃபெரோஷாக்கு 7 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா இறந்துறாரு. ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலாவுதீன் கில்ஜி இருக்காரு பார்த்தீங்களா? அவருடைய ஆட்சி காலத்தில வந்து வந்தவங்க தான் இந்த வம்சம். அதாவது ஃபிரோஷா துக்ளக் இருக்காங்க பார்த்தீங்களா? அலாவுதீனுடைய ஆட்சி காலத்தில வந்தவங்க தான் வந்துட்டு இவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? வேற என்ன பாயிண்ட் அப்படின்னா, அந்த கியாசுதீன் துக்ளக் இருக்கார்ல, அவருடைய ஆட்சி காலத்தில ஃபெரோஷா இருக்கார் பார்த்தீங்களா?
12,000 குதிரை வீரர்கள கொண்டு ஒரு சிறப்பு படைய தளபதியா வந்து மேற்கொள்றாரு. ஓகேங்களா. ஸோ வந்து கியாசுதீன் ஆட்சி. ஓகேங்களா. ஸோ கியாசுதீன் ஆட்சினா என்ன? ஃபர்ஸ்ட்டு ஒருத்தர் இருப்பார் பார்த்தீங்கன்னா, அது அவங்க அண்ணன். அவருடைய ஆட்சி காலத்தில என்ன பண்றாருன்னா, ஃபெரோஷா வந்து கிட்டத்தட்ட 12,000 குதிரை வீரர்கள கொண்டு ஒரு சிறப்பு படைக்கு வந்து தளபதியா தலைமை தாங்குறார். ஓகேங்களா. ஸோ இதில கன்ஃப்யூஷன் பண்ணாதீங்க. கியாசுதீன் அப்படின்றவர் தான் வந்து ஃபவுண்டேஷன் ஆஃப் துக்ளக் டைனஸ்டி. அவர் தான் வந்து ஃபவுண்டர். அவருடைய தம்பி தான் வந்துட்டு இந்த ஃபெரோஷா துக்ளக். ஓகேங்களா. ஸோ இந்த ஃபெரோஷா துக்ளக் சித்தப்பா. அதாவது முகமது பின் துக்ளக்குடைய சித்தப்பா. இவர் வந்துட்டு எப்படி வந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வீரம் இருக்கு. பிகாஸ் இதுக்கான ஒரு நோட்டபிள் பாயிண்ட் தான் இந்த பாயிண்ட். ஏன்னா 12,000 வீரர்கள் அப்படின்றது சும்மா கிடையாது. அதுவும் பார்த்தீங்கன்னா, குதிரை வீரர்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. குதிரை வீரர்களுடைய படை தளபதியா இருந்திருக்காரு. ஓகேங்களா. ஸோ இந்த பாயிண்ட் தெரிஞ்சுக்கோங்க. ரஜப் அவங்க அப்பா பேரு. ஒரு ஜாட் இளவரசிய மணக்கிறாரு. ஃபெரோஷாக்கு வந்து 7 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா செத்துறாரு. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோ. ஓகேவா. ஸோ வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கானி ஐகான் அதான் ஐகான் பத்தி சொல்லியிருக்கேன். அந்த கன்னு அப்படின்ற பேர் இருக்கும்னு சொல்லிட்டு. இந்த பாயிண்ட் எனக்கு டவுட்டா இருக்கு. நான் ஒன்ஸ் வந்துட்டு திருப்பி புக்ல ஏதாச்சும் ரெஃபர் பண்ணி நான் சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, பிரபுக்களிடம் சமரச கொள்கை. ஓகேங்களா. ஸோ இந்த பாயிண்ட்ல என்னன்னா, பிரபுக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த பிரபுக்கள் வகுப்பினர் கூட மதத் தலைவர்களும் இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ நோபல்ஸ் அப்படின்றவங்க அதான் சகல்காணி 40 பேர் கொண்ட 40 இன்மல் குழுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த 40 பேர் பொறுத்தவரைக்கும் நெறைய பேர் இருப்பாங்க. நோபல்ஸ்னா வந்துட்டு வெறும் வந்துட்டு பணம் இருக்கவங்க இல்ல. அந்த நோபல்ஸ் வந்து அந்த ரெவென்யூ சிஸ்டம் பார்க்குறவங்க இருக்கலாம். இல்லன்னா வந்துட்டு மதத் தலைவர்கள் இருக்கலாம். இல்ல சமரச கொள்கை தலைவர்கள் இருக்கலாம். இல்ல வந்து பிரபுக்கள் வகுப்பினர்கள் இருக்கலாம். யார் வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த மதத் தலைவர்கள் பிரபுக்கள் என்ன பண்றாருன்னா, சமரச கொள்கையை கடைப்பிடிக்கிறார். ஓகேங்களா. ஸோ இவர் கூட ஒரு நல்ல உறவு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ அலாவுதீனுடைய ஆட்சியில பறிக்கப்பட்ட சொத்துக்கள் எல்லாமே என்ன பண்றாருன்னா, திருப்பியும் வந்து ஒப்படைச்சிடுறார். யாரு? இந்த ஃபெரோஷா துக்ளக் அவர்கள் தான். ஓகேங்களா. இந்த ஃபெரோஷா எவ்வளோதான் 50% நல்லவரா தெரிஞ்சாலும் 50% வந்துட்டு மோசமானவரா தான் இருப்பார். பிகாஸ் ஏன்னா, அலாவுதீன் கில்ஜி பொறுத்தவரைக்கும் வந்துட்டு என்ன பண்ணுவார்னா, நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருப்பேன். கில்ஜி வம்சம் நடத்தும்போது, இவர் வந்து சொத்துக்கள வாங்கிருவார். அதாவது நீ என்ன பெரிய ஆளு அப்படின்ற மாரி சொத்துக்கள் எல்லாமே வாங்கி வச்சுப்பாரு. ஓகேங்களா. அதேபோல வந்து வழி வழியா நீ வராத அப்படின்ற மாரி சொல்லுவாரு. அவங்களுக்கு அத வாங்கின எல்லா சொத்தையும் என்ன பண்ணுவாருன்னா, கில்ஜி வம்சம்க்கு அப்புறம் துக்ளக் வந்துருது. ஸோ அப்ப கண்டிப்பா அவங்களுடைய அப்பா அவங்க பையன் யாராச்சும் இருப்பாங்க அந்த அவங்க ஃபேமிலில. ஸோ அந்த மாரி என்ன பண்றாருன்னா, அந்த நோபல்ஸ் உடைய ஃபேமிலிக்கு திருப்பி சொத்து வந்துட்டு இந்தாப்பா உன்கிட்ட இதானே புடுங்குனாங்க, நான் உன்கிட்டயே குடுத்துர்றேன் அப்படின்ற மாரி சொத்துக்கள வந்து இந்த ஃபிரோஷா துக்ளக் அவர்கள் என்ன பண்றாரு, குடுத்துர்றாரு. ஓகேங்களா. ஸோ வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முகமது பின் துக்ளக் இருக்காரு பார்த்தீங்களா, அவரு வந்து என்ன பண்ணுவாருன்னா, ஒரு அலுவலகர் வந்து வச்சிருந்திருப்பார். ஓகேங்களா. நெறைய அந்த அலுவலகம்லாம் இருக்கும். ஓகேங்களா. அதுல வந்து ஒரு நடைமுறை அதாவது 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. ஒன் செகண்ட் நான் வந்துடுறேன். ஓகேங்க. ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிடுறேன். ஓகே. இங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, இப்ப அந்த முகமது பின் துக்ளக் இருப்பார்ல, அதாவது இதுக்கு முன்னாடி இருப்பார் பார்த்தீங்களா, அவரு என்ன பண்றாருன்னா, சில அலுவலர்கள வந்துட்டு அவருக்கு பிடிக்காம இருக்கும். ஸோ அந்த அலுவலர்கள் என்ன பண்ணுவாருன்னா வந்துட்டு, கொஞ்சம் நீ தேவையில்ல அப்படின்ற மாரி வந்துட்டு ஒதுக்கி வச்சிருப்பாரு. ஓகேங்களா. ஸோ அந்த அலுவலர்கள அவரு திருப்பி கூட்டு வந்து என்ன பண்ணுவாரு, நான் உனக்கு பரம்பரையா வந்துட்டு இந்த பணி வந்துட்டு உனக்கு குடுத்துர்றேன். நீ இரு. உனக்கு அப்புறம் வந்துட்டு உங்க பையன் இருக்கட்டும் அப்படின்ற மாரி என்ன பண்ணுவாருன்னா, பரம்பரையாக்கி விட்டுருவாரு. அலாவுதீன் கில்ஜி வந்துட்டு அந்த சகல்கானிக்கு அப்போஸ் பண்ணி சொத்த வாங்குறாரு. சொத்த வாங்குனது யார் குடுத்தாருன்னா, ஃபெரோஷா துக்ளக். இந்த கேள்வி டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க. ஸோ என்ன எப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலாவுதீன் கில்ஜி அவர்கள் வந்து 40 மேற்கொள்ள கூடிய நோபல்ஸோடைய சொத்துக்கள வாங்கி பறிச்சிருப்பாரு. அந்த சொத்துக்கள திருப்பி ரிட்டர்ன் பண்ணவர் யாரு? துக்ளக் வம்சத்தை சேர்ந்தவர் யாருன்னு கேட்பாங்க. ஸோ ஃபெரோஷா துக்ளக் அவர்கள் தான். அதேபோல முகமது பின் துக்ளக் வந்து ஆதரிக்காத சில நடைமுறை தேவையில்லாத ஒரு சில ஆஃபீஸர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்களலாம் என்ன பண்ணியிருப்பாரு, மேபி வந்துட்டு துக்ளக் பிடிக்காம இருந்திருக்கலாம் முகமது பின் துக்ளக்க. அதனால வந்துட்டு அவுட் பண்ணியிருக்கலாம். ஸோ இவரு என்ன பண்றாருன்னா, வேலை குடுத்தது மட்டும் இல்லாம, அந்த வேலையில ஒர்க் பண்றாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து வேலை என்ன பண்றாருன்னா வந்துட்டு, பரம்பரையா நீ வந்து இருந்துக்கலாம். உனக்கு அப்புறம் பையன். ஸோ அந்த மாரி வந்துட்டு இருந்துக்கலாம். அப்படின்ற மாரி என்ன பண்றாரு, அந்த வந்துட்டு பரம்பரை பணியமர்த்த வந்துட்டு அந்த முறைய வந்துட்டு என்ன பண்றாருன்னா, ஃபெரோஷா வந்து மீண்டும் அறிமுகப்படுத்துறார். ஓகேங்களா. ஸோ இது மட்டும் இல்லாம வேற என்ன இவர பத்தி நல்ல ஒரு பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபெரோஷா துக்ளக் பொறுத்தவரைக்கும் வந்துட்டு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அக்கறை இருக்கும். யார் மேல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அடிமைகள் மேல. ஓகேங்களா. பண்டகன்னு நம்ம ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருப்போம் முன்னாடி. அந்த அடிமைகள் மேல வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு அக்கறை இருக்கும். ஃபெரோஷா துக்ளக் பொறுத்தவரைக்கும். அவங்களுடைய நலன்
நலன்கள வந்து கவனிக்கிறதுக்காகவே ஒரு தனியான அரசு துறைய உருவாக்குறாரு. ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் பொறுத்தவரைக்கும் ரொம்ப நல்லது. ஏன்னா ஸ்லேவ பொறுத்தவரைக்கும் எல்லாமே ரொம்ப வேற மாரி யூஸ் பண்ணுவாங்க. பட் டெல்லி சுல்தானியம் பொறுத்தவரைக்கும் ஸ்லேவ வந்துட்டு இல்துமிஷும் ஒரு ஸ்லேவ் தான். அதேபோல குதுப்ஷுதீன் ஐபக் அவர்களும் ஒரு ஸ்லேவ் தான். பால்பன் அவர்களும் ஒரு ஸ்லேவா தான் வாங்கியிருப்பாங்க அப்படின்ற மாரி சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி வந்துட்டு இவங்க கொஞ்சம் விதிவிலக்கா இருந்திருக்காங்க டெல்லி சுல்தானியம் பொறுத்தவரைக்கும். ஸோ எஸ்பெஷலி ஃபெரோஸ் ஷா துக்ளக் பொறுத்தவரைக்கும் எப்படி இருந்திருக்காருன்னா வந்து ஒரு பெரிய வந்து ஒரு அலாதி பிரியம் இருந்திருக்கு ஸ்லேவ்ஸ் மேல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இதை தவிர வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு தனித்துறை உருவாக்கியிருக்காங்கன்னு சொன்னேன். கிட்டத்தட்ட 1,80,000 பேருக்கு நல்லா வந்துட்டு அந்த துறையில நல்வாழ்க்கை வந்து குடுத்துருக்காராமா. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு என்னது 1,80,000 பேருக்கு. நல்வாழ்க்கைன்னா என்ன? ஒரு சேரிட்டி உருவாக்கி, அந்த சேரிட்டில இவங்கள கூட்டு போய் வைக்கிறதான்னு கேட்டா கிடையாது. அந்த 1,80,000 பேர்ல குழந்தைகள் இருந்திருக்கலாம், பெண்கள் இருந்திருக்கலாம், முதியோர்கள் இருந்திருக்கலாம், ஆண்கள் இருந்திருக்கலாம், யாரா வேணாலும் இருந்திருக்கலாம். அவங்களுக்கு என்ன வரும்? என்ன கலை வரும்? என்ன வந்துட்டு அவங்களால செய்ய முடியும்? அவங்க வந்து எப்படி பொழைக்க முடியும்? அப்படின்ற மாரி கிட்டத்தட்ட அந்த மாரி கத்துக் குடுத்துருக்கார். ஃபார் எக்ஸாம்பிள் கைவினைப் பொருட்கள் செய்யறதாகட்டும், இல்ல வந்துட்டு டைலரிங் தொழில் பயிற்சியாகட்டும், இல்ல வந்து இந்த மாரி வந்துட்டு தொழில் கூடாரங்கள வந்துட்டு பணியமர்த்துறதாகட்டும், உனக்கு என்ன வரும்? நீ வந்து இதுக்கப்புறம் நான் அரசனா இல்லாம இருக்கலாம். எனக்கு அப்புறம் வேற யாராவது வந்து உன்ன தூக்கிருவான். ஸோ உனக்கு வந்து நீ சாப்பாட்டுக்கும், உனக்கு சம்பாதிக்கிறதுக்கும் உனக்கு என்ன வருமோ நீ வந்து கத்துக்கோ அப்படின்ற மாரி மனுஷன் என்ன பண்ணியிருக்காருன்னா, 1,80,000 பேத்துக்கு வந்து வாழ்வாதாரம் குடுத்துருக்காரு. ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்டான பாயிண்ட். சரி வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்களே வேண்டாம் அப்படின்ற மாரி ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பேன் சப் டாபிக். ஸோ போர்களே வேண்டாம் அப்படின்றது வந்து ஃபெரோஸ் ஷாவுடைய கொள்கை. ஓகேங்களா? என்ன ஃபெரோஸ் ஷாவுடைய கொள்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாம இந்த கிளர்ச்சிகள வந்துட்டு அடக்கி முகமது பின் துக்ளக் மாரி நான் விரும்பல. நிம்மதியா வாழ்க்கைய வாழலாம். அது மட்டும் இல்லாம எவ்ளோ வந்து மக்களுக்கு செய்ய முடியுமோ நான் செஞ்சர்றேன். ஸோ வந்து போர்கள்லாம் போர பார்த்துக்கிட்டே இருக்கணும். வந்து மக்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது. ஒரு இடத்த புடிச்சு என்ன பண்ணுவேன், ஸோ இப்படி புடிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ வந்து போர்கள் வேண்டாம் அப்படின்ற கொள்கையில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருப்பாரு. ஸோ நெறைய கிளர்ச்சிகள் எல்லாமே இவருக்குலாம் வந்துட்டு தான் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னா வந்துட்டு வங்க படையெடுப்புலாம் வந்துட்டு வந்துட்டுருக்கும். ஸோ அது எல்லாமே விளக்குவாரு. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி நெறைய கிளர்ச்சிகள் வரும். இது எல்லாமே அடக்க செய்வாரு. பட் அது மட்டும் இல்லாமல், இதுல என்ன ஒரு பாயிண்ட்னா, கிட்டத்தட்ட 12,000 குதிரை வீரர்கள தளபதியா இருந்த ஒருத்தரு, போர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா போறாரு பார்த்தீங்களா? இதுதான் ஆக்சுவலா அவருடைய மெச்சூரிட்டி வந்து இங்க ரியலைஸ் பண்ணும். ஏன்னா, அவர் எல்லாத்தையுமே அந்த சைடு பார்த்துருப்பாரு. ஓகேங்களா? வாட் த ஃபேஸ் அந்த என்ன சொல்றது தமிழ்ல? அந்த போர் வந்து எப்படி இருக்கும்? வந்து எவ்வளோ இழப்புகள் இருக்கும்? எப்படி ரத்த வெள்ளம் இருக்கும்? எவ்வளோ எல்லாமே பார்த்துட்டாரு. அந்த ஃபேஸ் பார்த்துட்டாரு. ஓகேங்களா? ஸோ அப்ப இங்க வந்து முகமது பினுடைய ஃபேஸையும் பார்த்தாரு. கடைசி வரைக்கும் மனுஷன் வந்து போர் இது கிளர்ச்சிகள்லயே செத்து போயிட்டாரு. அதே போல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த அவுரங்கசீப்போடைய கடைசி தக்காணத்துல வந்து அப்படிதான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து என்ன ஆகும்னா, இந்த மாரி சில விஷயங்கள் நோட் பண்ணி என்ன பண்ணியிருப்பார்னா, ஸோ போர் வேண்டாம் அப்படின்ற முடிவுக்கு வருவார். ஸோ இப்படி இருக்க பட்சத்துலயுமே வங்கம் போன்ற சில இடங்கள்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்கள வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணவும் செய்வார். சரி ஓகே. இது வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய காலத்துல போரே வரலையா? இந்த ராணுவப்படை வந்து எதுக்குமே வந்துட்டு ஒர்க் பண்ணவே இல்லையா? சும்மாவே இருந்தாங்களான்னு கேட்டா கிடையாது. 1362ல அதாவது 1362கள்ல 1 செகண்ட். 1362கள் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஒரு பெரிய ராணுவ படையெடுப்பு இருக்கும். அந்த காலத்துல சிந்து மீது படையெடுப்பார். ஓகேங்களா? இப்போ 1362ல வந்து சிந்து மீது படையெடுப்பார். ஓகேங்களா? ஸோ வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அந்த படையெடுப்புல தான் இவருடைய பலம், ஆற்றல் எல்லாமே தெரிய ஆரம்பிக்குது. பிகாஸ் எதிரிகள் எல்லாமே அவ்ளோ பயந்துருவாங்களாமா. ஓகேங்களா? அப்படியே நிலை குலைஞ்சு போயிருவாங்களாமா, அவரோட பேரை கேட்டவுடனே. பிகாஸ் அவ்ளோ பெரிய பிரம்மாண்டமா படையை திரட்டி அவ்ளோ அழகா வந்து வெற்றி பெற்றிருப்பாரு. ஸோ அதனால ஃபெரோஸ் ஷா வந்துட்டு இல்ல இவர் வந்து அமைதியா போறாருன்னா, ஏதோ படத்துல சொல்லுவாங்கல்ல, நான் அமைதியா இருக்க வரைக்கும் தான் இப்படி நான் வந்து அது பண்ணிட்டேன். அந்த மாரி வந்து ஃபெரோஸ் ஷா துக்ளக் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு என்னன்னா, என்ன சீண்டாத வரைக்கும் நான் ரொம்ப நல்லவன், சின்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாரி போரே வேண்டாம் அப்படின்ட்டு இருந்தாரு. ஆனா எடுத்த ஒரு போருமே பயங்கரமா எடுத்திருக்காரு. ஸோ வந்து அவர சுத்தி வந்து யாருமே அதுக்கப்புறம் கிளர்ச்சிகள் பண்ணல. அவ்ளோ அமைதியா இருக்காங்க அப்படின்னு சொல்றேன். ஓகே. இவ்ளோ நல்ல பாயிண்ட்ஸ்லாம் படிக்கிறோம். இப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதக் கொள்கை. இந்த மதக் கொள்கையை பொறுத்தவரைக்கும் பொதுப்பணி மதக் கொள்கை ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். வரி விதிப்பு இந்த 3 பாயிண்ட்ஸுமே ஓகேங்களா? இந்த மதக் கொள்கையை பொறுத்தவரைக்கும் யார் இவரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வைதிக இஸ்லாமிய பிரிவை சேர்ந்தவர்கள் தான் இந்த ஃபெரோஸ் ஷா துக்ளக் அவர்கள். ஓகேங்களா? ஸோ அத வந்து ஆதரிக்கவும் செய்றாரு. இந்த ஃபெரோஸ் ஷா துக்ளக் என்ன பண்றாரு, வைதிக இஸ்லாமை வந்து ஆதரிக்கவும் செய்றாரு. இந்த மத தலைவர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, நான் மேலேயே சொன்ன மாரி, இந்த வந்து 40 அதாவது அந்த நோபல்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த நோபல்ஸ் இருக்கும்போது என்ன ஆகும்னா, அதில வந்து மத கொள்கைகள் தலைவர் இருப்பாங்க, பிரபுக்கள் வகுப்பினர் இருப்பாங்க. இந்த மத கொள்கை தலைவர்களுடைய மனநிறைவு செய்வதற்காக எல்லாத்தையுமே செஞ்சாராமா இந்த அரசர். ஓகேங்களா? அந்த இஸ்லாமியத்தோட மத கொள்கையோடைய அந்த கொள்கையாளர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த தலைவருக்கு வந்து எல்லாத்தையுமே செஞ்சார். வந்து உனக்கு காசு வேணுமா காசு, பணம் வேணுமா பணம். ஏன்னா அவங்கள வந்து மனம் வந்து மகிழ்விக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து மத கொள்கையில ஈடுபட்டிருக்காராமா. ஸோ ஓகே. அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இஸ்லாமியர் இல்லாதவங்களுக்கு என்ன பண்றாரு, ஜிஸ்ய வரிய வந்து நியமிக்கிறார். ஓகேங்களா. என்னது இஸ்லாமியர் இல்லாத அவுரங்கசீப் ஏற்கனவே பண்ணியிருப்பாரு அந்த மனுஷன். நடுவுல கொஞ்ச காலம் இல்லாம இருக்கும். ஸோ மீண்டும் ஃபிரோஸ் துக்ளக் என்ன பண்றாருன்னா, இந்த இஸ்லாமியம் இல்லாதவங்களுக்கு என்ன பண்றேன், ஜிஸ்யா அப்படின்ற ஒரு வரி திருப்பியும் போடுங்கடா அப்படின்ற மாரி என்ன பண்ணியிருப்பாருன்னா போட்டிருப்பார். ஸோ நான் திருப்பியும் சொல்றேன். இந்த இடத்துல நான் ஒரு பாயிண்ட் கன்ஃப்யூஸ் பண்ணிட்டேன். பட் யாருமே நோட் பண்ணல. அவுரங்கசீப் வந்து எப்போ வருவாங்கன்னா, முகல்ஸ்ல தான் வருவாங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து என்ன பண்றாருன்னா, டெல்லி சுல்தானியம்ல வந்துட்டு என்ன பண்றாரு, இவர் வந்து ஜிஸ்யா அப்படின்ற ஒரு வரிய விதிக்கிறார். என்ன அப்படின்னா, பிராமணர்கள் என்ன பண்றாங்கன்னா, அது செலுத்த வந்துட்டு ரொம்ப மேண்டேட்டரி அப்படின்ற மாரி சொல்றார். கட்டாயமா நீங்க வந்து பிராமணர்கள் நீங்க செலுத்தி தான் ஆகணும் அப்படின்ற மாரி சொல்றாரு. ஓகேங்களா. அப்படி இருந்தபோதுமே வந்துட்டு சரி ஓகே. இவர் தான் வந்து இவ்ளோ மத கொள்கையில இவ்ளோ தீவிரமா இருக்காரு. அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் உயர் அதிகாரியா இருந்திருக்காரு. கண்ணுன்ற பேர்ல இருந்தாரு. அவரும் வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஒரு படையெடுப்பு நடத்தும்போது அதாவது வாரங்கல் பகுதிகள்ல படையெடுப்பு நடத்தும்போது அந்த கானி ஐகான். ஸோ அவரையுமே புடிச்சுட்டு சிறை போட்டாருன்னு சொல்றீங்க. ஸோ இப்ப இந்த அளவுக்கு கெட்டவரா இருக்காருன்னு கேட்டா, அந்த மனுஷன் வந்துட்டு எப்படி போர்ல வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்து போர் வேணாம்னு சொன்னாரோ, அதே மாரி இங்க ஒரு விஷயத்த செஞ்சிருப்பாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயில்கள் இந்து கோயில்கள்லாம் கட்டுவாங்கல்ல, அந்த கோயில்கள் கட்டுறதுக்கு தலைவன் வந்து ஸ்டாப்பே பண்ணல. நீங்க கட்டுங்க. அதுவும் உங்க மத கொள்கைகள் நீங்க கட்டிக்கலாம். அரசனா நான் வந்து ஜிஸ்ய வரி உங்களுக்கு போடுவேன். ஏன்னா நீங்க இந்து. ஆனா நீங்க கோயில் கட்டுறத நான் தடை பண்ண மாட்டேன். அப்படின்ற மாரி கோயில் கட்டுமான பணிகள்ல ஈடுபட்டவங்கள எதுவுமே சொல்லல அப்படின்னு சொல்றான். ஓகேங்களா. ஸோ இந்த மாரி வந்துட்டு அவர வந்து புரிஞ்சுக்கவே முடியாத மாரி தான் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஃபிரோஸ் ஷா துக்ளக் பொறுத்தவரைக்கும். ஓகேவா. ஸோ வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து மல்டி பெர்சனாலிட்டி அதாவது மல்டி பெர்சனாலிட்டின்னு சொல்ல முடியாது. நெறைய மல்டிபிள் ஒரு பண்புகள்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு அறிஞர் என்ன சொல்றாருன்னா, ஃபிரோஸ் ஷா துக்ளக்க இஸ்லாமியர் அல்லாதவர் வந்து அ உள்பட இஸ்லாமிய இல்லாதவங்க எல்லாத்தையுமே சேர்த்து மத்தவங்க எல்லாத்தையும் வந்துட்டு ஆட்சியில இருக்கும்போது, இவருடைய ஆட்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஆ ரொம்ப வந்துட்டு ஒரு கொஞ்சம் குரூஷியலா தான் இருந்திருக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ பொது பணிகள் அப்படின்னும்போது என்ன பண்றாருன்னா, இந்த கேள்வி டிஎன்பிஎஸ்சில 2 டைம் கேட்டிருக்காங்க. பாசன திட்டங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இரிகேஷன் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில. ஸோ இந்த பாசன திட்டங்கள் வந்து ஃபெரோஸ் ஷா வந்து மேற்கொள்றாரு. ஓகேங்களா. என்ன ஒண்ணுமே இல்ல. நீங்க 5 இயர் பிளான்ல கூட படிப்பீங்க. செகண்ட் 5 இயர் பிளான்ல. ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான்ல வேளாண்மை பார்க்கும்போது, ஸோ 1951ல ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. இந்த பாசன திட்டம் அப்படின்றது பைப் இருக்கலாம், இல்ல வந்து மேல இருக்கலாம். 2 டைப் ஆஃப் பாசனம் இருக்கு. ஸோ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, விவசாயம் பண்ணுவோம்ல, அப்ப வந்து அந்த ஓட்ட போட்டு அந்த தண்ணி வந்து சொட்டா வந்துட்டு போயிட்டே இருக்கும். அந்த மாரி இருக்கும். ஸோ ஃபாரின் டைப்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்பயுமே நெறைய இங்க தமிழ்நாட்டிலுமே இருக்கும். இப்போ பைப் மேல சுத்தி அடிச்சிட்டே இருக்கும் தண்ணி ட்ராப் அவுட்ஸ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அந்த மாரி இருக்கும். ஸோ அந்த மாரி நெறைய என்ன பண்றாங்க, விவசாயிகளுக்கு பாசன திட்டங்கள வந்து ஃபெரோஸ் ஷா மேற்கொள்றார். ஓகேங்களா. இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுப்பணின்னு சொல்றது என்ன அப்படின்னா, சட்லஜ் நதி இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஹன்சி அப்படின்ற ஒரு கால்வாயே வெட்டுறார். என்னது? அந்த சட்லஜ் நதியிலேருந்து ஹன்சிக்கு வந்து ஒரு கால்வாய வெட்டுறாரு. ஓகேங்களா. ஹன்சின்றது ஒரு நதியோட பேர் போல. அந்த இடத்துல வந்து ஒரு கால்வாய வெட்டியிருக்காரு. ஓகேங்களா. இப்படி இந்த ஒரு சைடும், நெக்ஸ்ட் யமுனையில வந்துட்டு வெட்டி மற்றொரு கால்வாய வந்துட்டு என்ன பண்றாருன்னா, ஜாயின் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ இதுதான் பொதுப்பணி வளர்ச்சிகள் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் அப்படின்னு சொல்றேன். சட்லஜ் நதியிலேருந்து ஹன்சிக்கு வெட்டிய கால்வாயும், யமுனையிலேருந்து வெட்டிய கால்வாயும் வந்துட்டு 2 கால்வாய்கள் வந்து இந்த மாரி வெட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்றார். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா வரி விதிப்பு. ஓகேங்களா. ஸோ வரி விதிப்பு பொறுத்தவரைக்கும் ஒரு 4 வரி விதிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த 4 வரி விதிப்பு ஃபெரோஸ் ஷா துக்ளக் காலத்த பொறுத்தவரைக்கும், கரோஜ் அப்படின்னு ஒரு வரி விதிப்பு இருக்கும். ஓகேங்களா. இந்த கரோஜ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ல நீ 1 பங்கு எனக்கு வரி விதிப்பு தந்தா போதும். ஓகேங்களா. என்னத்துல விளைச்சல்ல. இப்போ வந்து நெல் விளையுது, இல்ல வந்துட்டு பார்லி, வீட், அரிசி என்ன விளைஞ்சாலும், நீ 10 மூட்டைனா அப்போ 1 மூட்டை. ஓகேங்களா. அப்போ 100 மூட்டைனா 10 மூட்டை. ஓகேங்களா. 10:1. ஸோ வந்து 10 பங்குல 1 நீ தா போதும் அப்படின்ற மாரி சொல்லுவேன். அதுக்கு பேர் தான் கரோஜ். விளைச்சலில் 10ல் 1 பங்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி விதிச்சிருக்காரு. என்னன்னா, போர்கள்ல கைப்பற்றிய பொருட்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த போர்கள்ல கைப்பற்றி தளபதிகளாகட்டும் ஏன்னா இவர் தளபதியா இருந்தவர். ஓகேங்களா. ஸோ குதிரைப்படைக்கு 12,000 போர் வீரர்கள் கொண்டு தலைமை தாங்கியவர். இந்த போர்ல இருந்து எடுத்துட்டு வர பொருள்ல 5ல 1 பங்கு நீ என்கிட்ட குடுத்துட்டா போதும். ஸோ இதுக்கான ஷார்ட்கட் என்ன கம்ஸ் தான் வர்றது. ஸோ வந்து அவங்க என்ன வெற்றி பெற்று வராங்க கம்ஸ். ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் 5ல நீ என்கிட்ட 1 பங்கு குடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகேங்களா. ஸோ போர்கள்ல கைப்பற்றிய பொருட்கள்ல 5ல 1 பங்கு நீ என்கிட்ட குடுத்துருன்னு சொல்றான். ஸோ அதுக்கப்புறம் வேற என்ன வரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஸ்யா தலைவரின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அத வந்து பிராமணர்கள் கிட்ட வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்த வரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜகத் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? ஓகேங்க. ஜகாத் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட இஸ்லாமிய ஒரு மத சடங்கு இருக்கும். அந்த மத சடங்க செய்யறதுக்காக வசூலிக்கப்பட்ட கட்டணம் தான் ஜகத். ஓகேங்களா. ஸோ 4 வரி கரோஜ் அப்படின்றது விளைச்சல்ல 10லேருந்து 1 பங்கு நீ தா. கம்ஸ் அப்படின்றது போர்ல நீ வந்து எடுத்துட்டு வந்திருப்ப அதாவது திருப்பி இந்த
எப்படி வந்து ஜனாகான் அதாவது முகமது பின் துக்ளக் எடுத்துகிட்டு வருவாரோ, ஸோ பெரும் செல்வம் கொண்டு வருவார் ஓகேங்களா. அதை கொண்டு தான் என்ன பண்ணுவார், அவங்க அப்பா கியாசுதீன் துக்ளக் வந்து டெல்லிக்கு பக்கத்து துக்லதாபாத்னு ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுவார் ஓகேங்களா. அதே மாதிரி இங்கே என்ன பண்ணால் நிறைய பேர் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரதுல எனக்கு 5ல் 1 பங்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஓகேங்களா. ஜிஸ்ய வரின்றது இஸ்லாமியர் அல்லாதவர்களுக்கு குறிப்பிட்டு சொல்லப்போனால் பிராமணர்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய வரி தான் இந்த ஜிஸ்ய வரி ஓகேங்களா. ஸோ ஜகாத் அப்படின்ற வரி ஒரு மத சடங்கு, ஒரு இஸ்லாமிய மத சடங்குன்னு சொல்லுவாங்க. அந்த இஸ்லாமிய மத சடங்குக்கு வசூலிக்கப்பட்ட கட்டணம் ஓகேங்களா. ஸோ இது ஃபுல்லுமே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெரோஷா துக்ளக் பற்றி படிக்கிறோம் ஓகேவா. ஸோ இங்கே இன்னொரு பாயிண்ட் என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் முதலாக இஸ்லாமியர் அல்லாதவர்களுக்கு மீது ஜிஸ்ய வரியை வந்து விதித்தவர் யார் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லலாம். நான் இப்போ வந்துட்டு வெளில வரேன், பிகாஸ் இந்த செஷன் வந்து கொஷின் ஆன்சர் செஷனோடு போய்க்கலாம். ஃபெரோஷா துக்ளக் முடிச்சிருவோமா எல்லாம் பேசாமல்? சரி ஓகே, இதுக்கான ஆன்சர் மட்டும் சொல்லுங்கள் எனக்கு. முதல்ல இந்தியாவில் ஓகேங்களா முஸ்லீம்கள் இல்லாதவங்க ஓகே வந்துட்டு ஜிஸ்ய வரி வந்து விதிக்கிறவர் யார்? அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாம், தாராளமாக அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்கள். ஓகே, சையத் வம்சம் பொறுத்த வரைக்கும் முகமது ஷாவும் முபாரக் ஷாவும் இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பஞ்சாப்பில் போர் அணிவகுப்புகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அந்த போர் அணிவகுப்பு நலன்கள்னு சொல்லுவாங்க. அதை வந்து மேற்பார்வையிடுறதுக்காக கிசர்கான் என்ன பண்ணுவார்னா அவருடைய துணையாக நியமித்தவர் தான் தைமூர் ஓகேங்களா. இப்போ எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சா. ஸோ தைமூர் 1398 என்ன பண்ணுறாரு, மொத்தத்தை இந்த கேள்வி கேட்டிருக்காங்க ஞாபகம் இருக்குங்களா, பிஜிடிஆர்பியில் கேட்டிருந்தாங்க. இந்த டைம் வந்து 2025 வந்து என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா தைமூர் படையெடுப்பு வந்து 1398 நடக்குது. 1398 வந்து நடந்ததுக்கப்புறம் யாரை வந்துட்டு விட்டுட்டு போகிறாங்க, யாரை விட்டுட்டு போய் சையத் வம்சம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. தைமூர் வந்து யாரை விட்டுட்டு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிசர்கான் அப்படின்ற ஒருத்தர் தான் என்ன பண்ணுவார்னா பஞ்சாப் அதோடைய அணிவகுப்பு வந்து நீ பார்வையிடு அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாப் வந்துட்டு கொடுத்துட்டு துணையாக வந்துட்டு நியமிப்பார் ஓகேங்களா. எனது கிசர்கானை தான் வந்துட்டு நியமிச்சுட்டு போவார் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதுதான் ஓகேவா. ஸோ இது மட்டும் இல்லாமல் வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட் வந்து கிசர்கான் வந்து 1414 1423 வரைக்கும் ஆட்சி புரிவார் ஓகேவா. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா டெல்லி வந்து கைப்பற்றி சையத் வம்ச ஆட்சியை வந்து நிறுவுறாரு. 1414 அதான் அந்த டைமில் டெல்லி கைப்பற்றாருன்னா 1414 வந்ததுக்கப்புறம் கைப்பற்றியிருப்பார். ஸோ அந்த ஆண்டில் 1451 வரைக்கும் என்ன ஆகும்னா இந்த சையத் வம்சம் வந்து நடக்கும். இந்த கிசர்கான் என்ன பண்ணுறாரு, சையத் வம்சத்தை நிறுவி 1451 வரையில் வந்து 4 சுல்தான்கள் அதுக்கப்புறம் கிசர்கானுக்கு அப்புறம் முபாரக் ஷாக்கு அப்புறம் முகமது ஷான்னு சொல்லிட்டு 4 ஆலம் ஷான் ஒருத்தர் வர 4 சுல்தான்கள் ஆட்சி பெறத்தான் வந்து இந்த சையத் வம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய ஆட்சியில் யாஹியா பின் அகமது சிர்ஹிந்தி அப்படின்ற ஒருத்தர் இருப்பார் ஓகேங்களா. ஸோ அவரும் சரி நெக்ஸ்ட்டு வந்துட்டு அவர் வந்து ஏன் நான் சொல்கிறேன்னா அந்த பாயிண்ட் இல்லை பிகாஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு யூஜிசி நெட்டில் கேட்டாங்க, இல்லை கேட்பாங்களான்னு தெரில. அந்த சையத் வம்சத்தில் ரொம்ப முக்கியமானவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு யாஹியா பின் அகமது சிர்ஹிந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. எனது யாஹியா பின் அகமது சிர்ஹிந்தி இவர் வந்து ஒரு நூலை ஏற்றுவார் ஓகேங்களா. அந்த நூலை வந்து என்ன பேர்னா தாரிகி முபாரக் ஷாஹி அப்படின்ற ஒரு நூலை வந்து ஏற்றிருப்பார் ஓகேங்களா. யார், யாஹியா பின் அகமது சிர்ஹிந்தி. ஒன்று ஹிந்தின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லை யாஹியான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஏன்னா இந்த 2 பேர் தான் கேட்பாங்க. நடுவில் இருக்க பின் அகமது கூட மேபி நிறைய டைம் கேட்டதில்லை. இந்த யாஹியா சிஹிந்தி அப்படின்ற ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா முபாரக் ஷாஹி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு ஏற்றி குறிப்பிடுறார். அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சையத் வம்சம் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு வம்சமாக இல்லைனா கூடமே வந்துட்டு டெல்லியை வந்து ஒரு பேரரசாக வந்துட்டு மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்கிறார் ஓகேங்களா. டெல்லி வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு பேரரசாக மாற்றிருக்காங்க. அந்த நகரத்தை வந்து பேரரசாக மாற்றினாலுமே சுருக்கியிருக்காங்களாமா ஓகேங்களா. ஸோ பேரரசுன்னு என்ன மீன் பண்ணுறாங்கன்னா அதிகமாக இருக்க இடம் தான் பேரரசுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த நகரத்தை சுருக்கி இவங்க பேரரசு அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் கிசர்கானுக்கு அப்புறம் முகமது ஷா அப்படின்னு ஒருத்தர் வருவார். இவர் 1421 1434 வரைக்கும் இருப்பார் ஓகேங்களா. ஸோ கிசர்கான் 21 இறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னா அவருடைய மகன் தான் முபாரக் ஷா வந்து மன்னராக இருப்பார். சரி ஓகே, இவர் மன்னனதுக்கப்புறம் 3 பாயிண்ட் தாங்க வரும் ஓகேங்களா. ஸோ யமுனை நதிக்கரையில் முபாரக்பாத் அப்படின்ற ஒரு நகரை வந்து நிர்மாணிப்பார். எங்கே, யமுனை நதிக்கரை கிட்ட முபாரக்பாத், ஏன்னா அவர் பேர் முபாரக் ஷா. ஸோ முபாரக்பாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகரை வந்து நிர்மாணிப்பார் ஓகேங்களா. ஸோ வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி நீதிமன்றத்தில் இந்துக்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, இந்துக்கள் உயர்குடியினர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து என்ன பண்ணியிருப்பார்னா வந்து நியமிச்சிருப்பார், போஸ்ட் பண்ணியிருப்பார் ஓகேங்களா. செகண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு முபாரக் ஷா இருக்கார் பார்த்தீங்களா, இவர் வந்து கோகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தோவா பகுதின்னு சொல்லும்போதுலாம் ஏற்கனவே தோவாயின்னு சொல்லியிருப்பேன் ஓகேங்களா. ஸோ வந்து முகமது பின் துக்ளக்குடைய டைமில் தோவாய் அப்படின்னு சொல்லியிருப்பில் திவானி அமீர் கோஹி அப்படின்ற துறை உருவாக்கியிருப்பார். அந்த
தோவா பகுதிகளுடைய உள்ளூர் தலைவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து நிறைய வந்து கலகம்லாம் செஞ்சுட்டு இருப்பாரு. அதையுமே அடக்கியிருப்பார். ஓகேங்களா. இது 3 பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இந்த மாரி நடந்துட்டு இருக்க டைம்ல 1434ல முபரக் வந்து கொல்லப்பட்டார். ஓகேங்களா. 4 பாயிண்ட் தான். கோகர்கள்னு சொல்லுவாங்க. தோவா பகுதியை சேர்ந்தவங்க கோகர்கள். அந்த தலைவர்கள் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, வந்து கலகம் பண்ணுவாங்க. ஓகேங்களா. செகண்ட் பாயிண்ட் யமுனை நதிக்கரையில வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முபராக்காபாத் அப்படின்ற ஒரு நகரம் உருவாக்குவாரு. 3வது பாயிண்ட் என்ன பண்ணுவார்னா, டெல்லியில இருக்கக்கூடிய அந்த நீதிமன்றத்தில என்ன பண்ணுவாரு, ஹிந்துக்கான உயர்குடியினரா அப்பாயிண்ட் பண்ணியிருப்பார். ஓகேங்களா. ஸோ 2 பேர் கிசர் கான் பார்த்தாச்சு. அவருடைய மகனான முபரக் ஷா பார்த்தாச்சு. ஓகேங்களா. இதுக்கப்புறம் யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஸோ பஞ்சாப் இந்த இங்க குடுத்துருக்காங்க பாருங்க புக்லயே ஆக்சுவலா வந்து சிகிந்த் அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க அவ்வளோதான் குடுத்துருக்காங்க புக்ல. சரி ஓகே நான் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க. முகமது ஷா அப்படின்றவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முபரக்கோடைய மரணத்துக்கு அப்புறம் வரவர் தான் முபரக் ஷா. இவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய சகோதரனுடைய மகன். ஓகேங்களா. யாரு முபரக் ஷாவுடைய சகோதரனுடைய மகன். ஓகேங்களா. ஸோ வந்து அண்ணா பையன் அந்த மாரி இருக்கலாம். அண்ணா பையன், தம்பி பையன் யார் வேணாலும் இருக்கலாம். ஸோ சகோதரனுடைய மகன் அப்படின்னு சொல்லியிருக்கார். இவர் முபாரக் மௌரிய மரணத்துக்கு அப்புறம் வரக்கூடியவர் பேர் தான் முகமது ஷான்னு சொல்லுவாங்க. 1434லேருந்து 1445 வரைக்கும் இருப்பார். ஓகேங்களா. ஸோ இவர் என்ன பண்றாருன்னா, லாகூர்ல பஹலுல் லோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. அவரோட உதவியோட என்ன பண்ணுவாருன்னா, மாலவத்து மீது படையெடுப்பாரு. அதை வெல்லவும் செஞ்சுருவார். யார் ஓகே பஹலுல் லோடி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஏன்னா லாகூருடைய ஆளுநர். ஓகேவா. ஸோ முகமது ஷா வந்து லாகூருடைய ஆளுநரான பஹலுல் லோடின்ற ஒருத்தருடைய உதவியோட மாலவத்து மீது படையெடுத்து அதை வென்றாரு. ஓகேங்களா. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெற்றிக்காக அந்த பஹலுல் லோடிக்கு கானி கானா அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுக்குறாரு. ஓகே வந்து கானி கானா. ஓகேங்களா. கானி கானா திருப்பியும் சொல்றேன். இந்த லாகூருடைய ஆளுநரா வந்து பஹலுல் லோடி இருப்பாரு. இவருடைய உதவியில் தான் என்ன பண்ணுவார்னா, இவர் வந்து மாலவத்தை வந்து படையெடுத்து வெல்வார். ஓகேங்களா. யாரு? இந்த முபரக் ஷா தான். ஓகேங்களா. முபரக் ஷாவுடைய சகோதரர் பையனான முகமது ஷா அவர்கள். ஓகேங்களா. இந்த முகமது ஷா வந்து 1434லேருந்து 45 வரைக்கும் இருப்பாரு. இவர் தான் 3வது அரசரா இருப்பார். ஓகேங்களா. ஸோ இவரு வந்து என்ன பண்றாருன்னா, இந்த 2 பாயிண்ட் தான் வந்து அந்த லாகூருடைய ஆளுநர் பஹலுல் லோடி இந்த பாயிண்ட், அப்புறம் முபரக் மரணத்துக்கு அப்புறம் வந்து அவருடைய சகோதரர் பையனான செகண்ட் பாயிண்ட். 3 பாயிண்ட் இந்த லாகூருடைய பஹலுல் லோடிக்கு வந்து என்ன பண்றாருன்னா, ஒரு பட்டம் தராரு. அந்த பட்டம் தந்தவர் யாருன்னு கேட்கலாம். யார் பட்டம் வாங்கியவர்னு கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ வந்து இந்த பஹலுல் லோடி பட்டம் வாங்கியவர் தந்தவர் வந்துட்டு யாருன்னா முகமது ஷா அவர்கள் கானி கானா அப்படின்ற பட்டத்தை தராரு. ஸோ அதுக்கப்புறம் 1445களில் முகமது ஷா அவர்கள் வந்து இயற்கை மரணம் வந்துட்டு எய்தார். ஓகேங்களா. இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா 45கள்லேருந்து 57கள் வரைக்கும் முகமது ஷாவை தொடர்ந்து சில பேர் வந்து வருவாங்க. எக்ஸ்பெஷலி சொன்னால் அலாவுதீன் ஷான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இவர் வந்து ரொம்ப திறமையே இல்லாமல் தான் இருப்பார். ஆனால் லாகூருடைய ஆளுநர் வந்து ஹெல்ப் பண்ணி இந்த மாலவத்தை வின் பண்ணுவாங்கன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1457களில் வந்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெல்லி ஆட்சி கைப்பற்றிடுவார். ஸோ ஹெல்ப் பண்ணவர் என்ன பண்ணுறாரு, இவங்களுக்கும் வந்துட்டு இவங்க ஹெல்ப் பண்ண பாரு என் மேலே தப்புன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அதுக்கப்புறம் வந்து இந்த அலாவுதீன் ஷாலாம் தூக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா வந்து ஆட்சியை வந்துட்டு எடுத்துறாரு. அந்த ஆட்சியோட பேர் என்னன்னா லோடி வம்சம் அப்படின்னு சொல்லுவோம். பஹலுல் லோடி. ஸோ லோடி வம்சம் அப்படின்னு வைப்பார். இந்த ஆலம் ஷா பற்றி தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. இந்த டெல்லி சுல்தான் ஆட்சி ஒட்டுமொத்த வரலாற்றிலேயே ஆட்சி உரிமையே எனக்கு வேணாண்டா. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஆள். இந்த கேள்வி நிறைய டைம் கேட்டிருக்காங்க. டிஎன்பிசி யூஜிடிஆர்பியில். இந்த ஆலம் ஷான்றவர் என்ன பண்ணியிருப்பார்னா, பாருங்க ஒரு ராஜா அவருக்கான நிறைய வந்துட்டு ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கலாம். எப்படி சொல்கிறது, ஜாலியாக இருக்கலாம், அமௌண்ட் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த மனுஷன் என்ன பண்ணுறாரு, இந்த செலிபிரிட்டி மாதிரி தான். அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு பீஸ்ஃபுல்லான நார்மல் மனுஷன் லைஃப் என்னன்னு கேட்பாங்க. ஸோ புகழ், பேர், பொருள் என்ன இருந்தாலுமே எனக்கு இது எதுவுமே தேவை கிடையாது. டெல்லி சுல்தானியத்துடைய ஒட்டுமொத்த ஆட்சியிலேயே எனக்கு உரிமையே தேவையில்ல. நீயே இந்த ராஜாவாக இருந்திருக்கோ, நீயே இந்த சேரை பிடிச்சிக்கோ, நீயே பதவி ஆண்டுக்கோ அப்படின்னு சொல்லி இந்த பதவி எல்லாத்தையுமே துறந்து என்ன பண்ணுறாரு, டெல்லிக்கு வெளில வந்துட்டு ஓகேங்களா. டெல்லிக்கு வெளில வந்து சின்ன நகரத்தில் வந்து என்ன பண்ணுறாருன்னா வந்து 30 ஆண்டு காலங்கள் வந்து மனநிறைவாக அமைதியாக வர ஒரே சுல்தான் இவர் தான் சையீத் வம்சத்தில். ஓகேங்களா. ஆலம் ஷா அப்படின்றவர். ஓகேங்களா. இதை வந்துட்டு ஒரு கோட் மாதிரி கூட சொல்லுவாங்க. இந்த கோட் யூஜிசியில் கேட்பாங்க, இப்போ கேட்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் சொல்கிறேன். ஆப்ரகம் ஏர்லி த ஏஜ் ஆஃப் ராத் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. மேபி இது அவர் எழுதினவர் வந்து அவர் நூல்லேருந்து எடுத்தாங்களான்னு தெரியல. பட் ஆனால் அந்த பாயிண்ட் வந்து யூஜிசியில் ஒரு டைம் மென்ஷன் பண்ணால் எனக்கு ஞாபகம். ஓகேங்களா. ஆப்ரகம் ஏர்லி த ஏஜ் ஆஃப் ராத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இந்த ஆலம் ஷா வந்துட்டு இந்த மாதிரி வந்து மொத்தம் அந்த டெல்லி சுல்தானுமே எனக்கு ஆட்சியே வேண்டாம் என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 30 வருஷம் காலம் வந்துட்டு வெளியில் வந்து நிம்மதியாக வாழ்ந்திருப்பாருன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பஹலுல் லோடி என்ன பண்ணுறாரு, அலாவுதீன் ஷாவை தோக்கடிச்சுட்டு என்ன பண்ணுறாரு வந்து வந்துடுறாரு. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோடி வம்சம் ஸ்டார்ட் ஆகுது. 1451லேருந்து 1526கள் வரைக்கும், அதாவது முகலாயர்கள் வர வரைக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி எழுப்பலாம். என்னென்னா மேம் 1445 தான் என்ன பண்ணுறாரு முகமது ஷா வந்துட்டு வெளில வராரு அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் 57களில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு
பஹ்லூல் லோடி வந்து டெல்லி ஆட்சி கைப்பற்றினான்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1445கள்லேருந்து 57 வரைக்கும் அலாவுதீன் ஷா, அதாவது கடைசி அரசரா இருப்பார். ஓகேங்களா? சையத் வம்சத்துடைய கடைசி அரசரா இருப்பாரு. ஸோ, அவர் ஆட்சி புரிவாரு. 57 வரைக்கும். ஸோ, இந்த 57 அப்படின்றது லாஸ்ட்டா வந்து ஆட்சி புரிந்தாலுமே, நடுவுல என்ன பண்ணுவாருன்னா, 57ல டெல்லி கைப்பற்றுவாரே தவிர, அந்த 6 ஆண்டு காலங்கள் என்ன பண்ணியிருப்பாருன்னா, இவரு தான் வந்துட்டு அவருடைய பேர்ல சும்மா ஆட்சி செஞ்சுட்டு இருப்பார். ஸோ, அதனால தான் லோடி வம்சம் ஸ்டார்ட் ஆனது அப்படின்னு படிக்கும்போது, 1451கள்லேருந்து 1456கள் அப்படின்னு படிப்போம். ஸோ, லோடி வம்சத்த பத்தியும் பெருசா ஒண்ணும் இருக்காதுங்க. இதுல யார படிப்போம்னு பார்த்தீங்கன்னா, 2 பேர் தான். 3 பேர் படிப்போம். யாருன்னா இந்த பஹ்லூல் லோடி இருக்கார் பார்த்தீங்களா, அலாவுதீன் ஷாவ தோற்கடிச்சுட்டு இந்த லோடி வம்சத்த வந்து ஃபவுண்டர் பண்ணுவாரு. அவர பத்தி படிப்போம். ஓகேங்களா? இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ வங்கத்துல வந்து ஆட்சி புரிஞ்சிருப்பாரு. ஷார்கி அரச வந்து கைப்பற்றியிருப்பாரு. என்னது ஷார்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசு இருக்கும். அந்த அரச வந்துட்டு வங்கத்துல ஆட்சி புரிந்திருக்கும்போது கைப்பற்றியிருப்பாரு. இந்த பஹ்லூல் லோடி என்ன பண்றாருன்னா, கடைசி வரைக்கும் மனுஷன் அரியணையே ஏறலையாம். ஓகேங்களா? பார்த்துக்கோங்க எவ்வளோ கொடூரமான விஷயம் இந்த மனுஷன். அரியணைக்கு ஆசைப்பட்டு தான் அலாவுதீன் ஷா வந்துட்டு கொன்னிருப்பாரான்னு தெரியல. பட் நான் அலாவுதீன் ஷாக்கு அப்புறம் வந்துட்டு ஆட்சிக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? அத தொடர்ந்து. ஸோ, இந்த மனுஷன் கடைசி வரைக்கும் அரியணையே ஏறலப்பா. சும்மாவே வந்துட்டு அரசர், ஃபவுண்டர் அப்படின்னு இருந்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த கேள்வி கேட்கலாம். அரியணையே ஏறாத லோடி வம்சத்துடைய அரசர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பஹ்லூல் லோடி அவர்கள் தான். ஓகேவா? ஸோ, வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயர்குடியினர்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்கலாம் என்ன பண்றாங்கன்னா, பெருசா ஆதரவுலாம் குடுக்கலையாம் இவருக்கு. ஓகேங்களா? ஸோ, வந்துட்டு என்ன பண்றாருன்னா வந்துட்டு, ஆ உயர்குடியினர் வந்து கம்பளம்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஒரு இது மாரி இந்த அலாவுதீன் தீ அந்த ஒரு பேர் என்னங்க? கம்பளம்னா வந்து ஒரு பெட்ஷீட் மாரி இருக்குங்க ஆக்சுவலா வந்துட்டு. அதில தான் வந்து அவன் வந்து ஆட்சி செய்றான். ஓகே. கடைசி வரைக்கும் அரியணையிலேயே ஏறல. ஏன்னா உயர்குடியினர் வந்து ஆதரவே பெறாதனால உயர்குடியினருடைய கம்பளம் இருக்கும். ஸோ, அந்த கம்பளத்தில தான் உட்காந்து ஆட்சி செய்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ, இதுக்கப்புறம் யார் வருவாங்கன்னா, சிகந்தர் லோடி. இந்த சிகந்தர் லோடி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பஹ்லூல் லோடியுடைய மகன். ஓகேங்களா? இவருடைய ஆட்சி காலம் அப்படின்னும்போது 1489கள்லேருந்து 1517கள் வரைக்கும் ஆட்சி செய்வார். ஓகேங்களா? ஸோ, இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்துட்டு சிலதில குடுத்துருப்பாங்க. சிலது எத்திக்ஸ் புக்லேருந்து எடுத்து சொல்றோம். ஸோ, அதனால தான் எந்த கிளாஸும் மிஸ் பண்ணாதீங்கன்னு சொல்வேன். ஸோ, இந்த சிக்கந்தர் லோடி என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பஹ்லூல் லோடிய மகன் தான் சிக்கந்தர் லோடி. ஓகேங்களா? 1504கள்ல தலைநகரம் வந்து இந்த கேள்வி வந்து டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க. குரூப் 1ல கேட்டிருக்காங்க ஈவன் வந்துட்டு. என்னன்னா, டெல்லியிலேருந்து ஆக்ராவுக்கு தலைமையகத்த கேப்பிட்டல மாத்துவாரு. அவருடைய பேர் என்ன, இயர் என்னன்ற மாரி கேட்டிருந்தாங்க. 2 கொஸ்டின் ஒரே டைம்ல வந்துச்சு ஆக்சுவலா. அவரோட பேர் என்ன? பஹ்லூல் லோடியின் மகனான சிகந்தர் லோடி என்ன பண்ணுவாருன்னா, 1504ல தலைநகரமான டெல்லி வந்து ஆக்ராவா மாத்திருப்பார். கேப்பிட்டல் டெல்லி டூ ஆக்ராவா மாத்திருப்பார். ஓகேங்களா? ஸோ, இது மட்டும் இல்லாமல் சிகந்தர் லோடி பொறுத்தவரைக்கும் நலை வந்து ஆர்ட் அண்ட் ஆர்க்கிடெக்சர் கலை மற்றும் கட்டளை வந்துட்டு ரொம்ப ஆதரிச்சவர் தான் வந்துட்டு இந்த சிகந்தர் லோடி. ஓகேங்களா? ஸோ, நீ கலை பண்றியா? நான் உன்ன ஆதரிக்கிறேன். அதாவது கட்டளை இருக்கா? உனக்கு வந்து எஜுகேஷன் இருக்கா? உனக்கு வந்து இது இருக்கா? நான் உன்ன கண்டிப்பா ஆதரிக்கிறேன் அப்படின்றவர் தான் இவரு. ஓகேங்களா? இவருடைய சமகாலத்த பொறுத்தவரைக்கும் என்னன்னா, நெறைய வந்துட்டு புலவர்கள்லாம் ஆதரிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவருடைய காலத்துல கணிதம், வானியல், யோகா, மருத்துவம் போன்ற ஆ சில நூல்கள், சமஸ்கிருத நூல்களாகட்டும், பாரசீக நூல்களாகட்டும், இத பத்தின ஒரு நூல்கள் நெறைய வந்து மொழிபெயர்ப்புகள் செய்ய வைக்கிறாராமா. ஓகே. எத பத்தி? கணிதம், மேத்தமேட்டிக்ஸ் ஆகட்டும், இல்ல வந்து வானவியல், ஆஸ்ட்ரானமி ஆகட்டும். ஓகே. சம்திங் கன்ஃப்யூஸ் ஆயிட்டேன். ஸோ, வானியல் ஆகட்டும், யோகாவாகட்டும், மருத்துவம் ஆகட்டும், இது எல்லாத்தையுமே என்ன பண்றாரு? பாரசீகம், அதாவது சமஸ்கிருத நூல்கள் வந்து பாரசீக மொழிக்கு வந்து மொழிபெயர்த்து வைக்கிறாராமா. ஓகேங்களா? ஸோ, இத வந்து என்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிகந்தர் லோடி பத்தி பாயிண்ட்ஸ். இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் இம்பார்ட்டன்டான பாயிண்ட் இருக்கு அவர பத்தி என்னன்னா, ஷெனாய் இசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இசை இருக்கும். ஓகேங்களா? அந்த இசைய வந்து விரும்பக்கூடிய ஒரு அரசர் யாருன்னா, மொத்த டெல்லி சுல்தானையும் பொறுத்தவரைக்கும் யாருன்னு கேள்விகள்ல வந்துச்சுன்னா, இந்த சிகந்தர் லோடி அவர்கள் தான். ஓகேங்களா? ஸோ, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சிக்னா வந்து என்ன ஜுரம், இல்ல வந்து உடம்பு சரியில்லன்னு சொல்லுவோமா? அப்ப சிக்கா இருக்கிறதுனால என்ன பண்றாரு வந்துன்னா, ரொம்ப இசை கேட்டுட்டே இருக்காரு. ஓகே. அப்படின்னு வச்சுக்கோங்க. ஷெனாய் அப்படின்ற இசை பேர் என்ன? ஷெனாய்ன்னு சொல்லுவாங்க. ஷெனாய் மியூசிக்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஷெனாய் இசை வந்து ரொம்ப விரும்பி கேட்டவர் வந்து சிகந்தர் லோடி அவர்கள் தானாமா. ஸோ, இதே என்ன பண்றாருன்னா, இந்த லக்சட் சிகந்தர் ஷாஹி அப்படின்ற ஒரு இசை தொகுப்பு இவருடைய காலத்துல உருவாக்கப்படுதாமா. ஷெனாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த இசைய வந்து ரொம்ப விரும்புறாரு. இதனாலேயே லக்சட் சிகந்தர் ஷாஹி அப்படின்ற ஒரு இசை தொகுப்பு வந்து இவருடைய காலத்துல வந்து உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஓகேங்களா? ஸோ, இவள் தான் சிகந்தர் லோடி பத்தி. அதுக்கப்புறம் இப்ராஹிம் லோடி வருவார். இந்த இப்ராஹிம் லோடி பத்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தௌலத் கான் லோடி இருக்கார் பார்த்தீங்களா? அவருடைய மகன் பேர் என்னன்னா, தில்வார் கான் லோடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த தௌலத் கானுடைய மகன் பேர் தான் தில்வார் கான் லோடி. இந்த தில்வார் கான் லோடிய இந்த இப்ராஹிம் லோடி என்ன பண்ணுவாருன்னா, ரொம்ப கொடுமைப்படுத்திட்டே இருப்பாரு. மனுஷனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிரும். யாருக்கு? இந்த தௌலத் கானுக்கு. என்னடா இவன் ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டே இருக்கான்னு என்ன பண்ணுவாரு, இந்த தௌலத் கான் என்ன பண்ணுவார்ன்னா, போயிட்டு பாபர் கிட்ட ஹெல்ப் கேட்பாரு. "ஏன்பா நீ தான் காபூல்ல சும்மா தானே இருக்கே, சும்மா கொஞ்சம் இந்தியா பக்கம் எட்டி பார்த்துட்டு போ" அப்படின்ற மாரி சும்மா கேட்பாரு. இந்த மனுஷன் வந்து எப்பயோ வந்து ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு இந்தியா மேல ஒரு கண்ணு இருந்திருக்கும். அப்புறம் அவரும் மறந்திருப்பாரு. இவன் கேட்டுட்டானே இதான் சாக்குன்னு என்ன பண்ணுவாருன்னா, மனுஷன் கிளம்பி வந்துருவாப்புல. வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுன்னா, தௌலத் கான் என்னதான் வந்துட்டு
அடிச்சாலும் புடிச்சாலும் மாமன், மச்சான் ஒரே வம்சத்த சார்ந்தவங்க ஆச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, "இல்ல பாபர்ஜி நீங்க வர தேவையில்ல. நீங்க அங்கேயே இருந்துக்கோங்க. நான் தெரியாம கூப்பிட்டுட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஆனா, அந்த பாபர் என்ன பண்ணுவார், "அதெல்லாம் தெரியாது. நீ தான் கூப்பிட்ட நான் உள்ள வந்துருவேன்னு" சொல்லிட்டு இந்தியாக்குள்ள வருவாரு. அதுக்கப்புறம் அவங்க நடந்த கதைலாம் தெரியும். முகலாயர்கள் கதை தான். ஸோ வந்து ஃபர்ஸ்ட்டு பீரங்கிலாம் யூஸ் பண்ணி அந்த குருலா போர்ன்னு சொல்லுவோம். அவர் தான் ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரோ பண்ணுவாரு. ஓகே மறைந்திருந்து தாக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவாருன்னா வந்துட்டு, அவ்வளதான் மொத்தமா போட்டு தள்ளிட்டு லோடி வம்சம் டெல்லி சுல்தானேட்டையே மொத்தமா முடிச்சுட்டு முகலாயர்கள வந்து தோற்றுவிப்பார். ஓகேங்களா? ஸோ அப்ப என்ன பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசி லோடி ஆட்சியாளர் அப்படின்னு கேட்டா இப்ராஹிம் லோடி அவர்கள் தான். அப்புறம் முகலாயர்கள் வம்சம் வந்து நிறுவுவார் பாபர் அவர்கள். முதல்ல பானிபத் போர்ல வந்துட்டு முகலாயர்கள்ல வந்துட்டு ஜெயிச்சிருவாங்க. பாபர் வந்து ஜெயிப்பாரு. இந்த இவர் வந்துட்டு இது பண்ணிருவாரு. ஓகேங்களா? யாரு? இப்ராஹிம் லோடி வந்து தோத்துருவாரு. ஓகேங்களா? இந்த தௌலத் கான் லோடி தான் சும்மா இல்லாம காபூலுடைய மன்னரான பாபர போய் கூட்டு வருவார். ஓகேவா? ஸோ இதோட வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 3 டைனஸ்டி முடிஞ்சிருக்கும். துக்ளக் வம்சம், சையத் வம்சம், லோடி வம்சம். பாருங்க புக்ல என்னமோ கொஞ்சம் இருக்க மாரி இருக்கு. நம்ம நடத்துறதுக்கு கிட்டத்தட்ட வந்து 1 ஹவர் 15 மினிட்ஸ்க்கு மேல எடுத்திருக்கு. ஸோ அவ்வளதான். ஓகேங்களா? இதுக்கப்புறம் என்ன நாளைக்கு டாபிக் நாளைக்கு வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் பிஜிக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ வந்து ஏன்னா 28 இன்னையோட வந்து 4த் யூனிட் கம்ப்ளீட் ஆகி 5த் யூனிட் ஸ்டார்ட் ஆயிருக்கணும். பட் ஆனா உங்களுக்கு 3rd யூனிட் தான் அனுப்பிச்சிருக்கேன். ஸோ 4த் யூனிட் வந்து நாளைக்கு உங்களுக்கு வரும். ஸோ அதனால நாளைக்கு கிளாஸ் இருக்காதுன்னு நெனைக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 30 வந்து உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். 31 வந்து உங்களுக்கு யூஜிக்கு வந்துட்டு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட டெஸ்ட் இருக்கும். அன்னைக்கும் உங்களுக்கு கிளாஸ் இருக்காது. மேபி திருப்பியும் 30க்கு அப்புறம் ஃபெப் 1 தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ சுல்தானிய ஆட்சி நிர்வாகம் பத்தி பார்ப்போம். ஓகேங்களா? அவங்களுடைய சமயம் எப்படி இருந்தது? அரசும் சமூகம் எப்படி இருந்தது? இஸ்லாமியர்கள் எப்படி இருந்தாங்க? இந்த சுல்தானிய அமைச்சர்கள் பேர்லாம் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வசீர்னா என்ன? பிரதம அமைச்சர்கள். திவானி ரிசால்ட்டுன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் திவான் சுதர்ஹு சுதர் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. ஞாபகம் இருக்குங்களா? இஸ்லாமிய சட்ட அமைச்சர் பிஜிடிஆர்பில கேட்டிருந்தாங்க 2025ல. அந்த கேள்வியாகட்டும். திவானி இன்ஷானா அஞ்சல் துறை. அப்புறம் திவானி அர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது பாதுகாப்பு இல்லனா வந்து ராணுவத்துறை, படைத்துறை அந்த மாரி சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு காசி காசி உஸ் கசத்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நீதி அமைச்சர். ஸோ இந்த மாரி வந்து சில விஷயம்லாம் இருக்கும். இந்த விஷயத்த பத்தி பார்க்கலாம். இது முடிச்சுட்டு வந்து இந்த முக்கியமான ஒரு 2, 3 பேர் இருப்பாங்க. அந்த ஆத்தர்ஸ்லாம் நம்ம இவங்களோட இதிலே பார்த்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள் யாருன்னா, இந்த அமீர் குஷ்ருன்னு சொல்லுவோம். பேரட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். அவர் தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா, நூசிஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதியிருப்பார். அதாவது 9 வானங்கள் அப்படின்னு சொல்ற மாரி, நூசிஃபர் அப்படின்னு சொல்லிட்டு நூல் எழுதியிருப்பார். ஓகேங்களா? ஸோ அவர பத்தி பார்க்கலாம். அல்பர்னி பத்தி பார்க்கலாம். இந்த 2 பேர பார்க்கறதுக்கு முன்னாடி அவருடைய கல்வி எப்படி இருந்தது? இந்த அரசர்கள் பத்தி பார்க்கலாம். வரலாறு எப்படி இருந்தது? கட்டடக்கலை, சிற்பம், ஓவியம் இதெல்லாம் எப்படி இருந்ததுன்றத பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ கொஸ்டின்ஸ் செக்ஷனுக்குள்ள போயிடலாம். நான் வந்து வீடியோ கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு டவுட் இருந்தா அந்த செக்ஷன்ல நம்ம வந்து